என்ன மந்திரியாரே, இங்க ஏற்கனவே சந்திரமணிய பாதுகாக்கிற பொறுப்பு என் கழுத்தை இறுக்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கலைஞருக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதியா இருக்கணும். நாம என்ன பண்றது பண்டிதர் ராமகிருஷ்ணா? விருந்தாளிகளோட இந்த பட்டியலை மகாராஜாவே தயார் செஞ்சாரு. நாம எதுவுமே பண்ண முடியாது. வருக 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 யோகேந்தர் ராவ் அவர்களே, வருக வருக. உங்களை இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு வரவேற்கிறேன். திருடுவேன், எல்லாத்தையும் திருடுவேன். ஐயா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சங்கீதத்தில் இருக்கிற எல்லா சுரங்களையும் நான் திருடிடுவேன். எனக்கு சரஸ்வதி அனுகிரகம் இருக்கிறதுனால என்னால முடியாத காரியம் எதுவும் இல்ல, தெரியுமா? ஐயோ, மகா வித்வான் குரு ஆச்சாரியார் தாத்தாச்சாரியார் என்ன இங்க வரவேற்கிறதுக்காக நேராவே வந்திருக்காரு. ஆசீர்வாதம் பண்ணுங்க. வெற்றி உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். விஜயி பவ. எழுந்துருங்க, உள்ள போங்க. இவரோட அறைக்கு கூட்டிட்டு போங்க. பார்த்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு போங்க. ஏன்னா இவரு என்னோட சிறப்பு விருந்தினர். பாத்தீங்களா? என்னாச்சு குருவே? என்னோட காலனி. என்னாச்சு உங்க காலனிக்கு? ஒண்ணுதான் இருக்கு. எங்க போச்சுன்னு தெரியலையே. அவன் என் காலில் விழுறதுக்கு முன்னாடி 2 காலனிகள் இருந்தது. ஆனா இப்போ ஒண்ணுதான் இருக்கு. எப்படி காணாம போயிருக்கோம்? தெரிஞ்சிருச்சு, அவன் தான் எடுத்துட்டு போயிருக்கான். இது அவனோட வேலைதான். யார பத்தி சொல்றீங்க குருஜி? அதான்டா அந்த பாடகன் யோகேந்தர் ராவ். அவனுக்கு தானே அந்த திருடுற வியாதி இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருங்க குருவே. நம்ம மந்திரியார் தான் சொன்னார் இல்லையா? மன்னிச்சுக்கங்க, அவர் தொழில் ஒண்ணும் திருடுறது கிடையாது. திரும்ப கிடைச்சிடும். அங்க பாருங்க குருஜி, நீங்க அவளோட காத்திருந்த நேரம் வந்துருச்சு. அந்த பல்லக்கு வந்துகிட்டு இருக்கு குருஜி. குருஜி சீக்கிரமா போங்க. அடேங்கப்பா ராமா, இந்த வெளிநாட்டு அழகி எவ்வளவு அழகா இருக்கா. கொஞ்சம் அமைதியா இரு. இந்த அழகை பார்த்து வெளியேறதுக்கு இங்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. சிறந்த பாடகி கிளாராவை மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் சார்பா வரவேற்கிறேன். நான் இந்த நாட்டோட மகா மந்திரி. உங்களை அன்போட வரவேற்கிறேன். தேங்க்யூ. ஆமா, இந்த பையன் யாரு? ரொம்ப குட் லுக்கிங்காவும் சார்மிங்காவும் இருக்காரு. உங்களுடைய நாட்டுல கிளாஸியாவும் இவ்வளவு கியூட்டாவும் ஒருத்தர் இருப்பார்னு எனக்கு தெரியவே தெரியாது. இவருடைய பேர் என்ன? என்ன பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றி. இது உங்களோட பெரிய மனசு. அப்புறம் எல்லாரும் என்ன அன்பா தாத்தாச்சாரியார்னு கூப்பிடுவாங்க. ஆனா நீங்க மட்டும் என்ன தாத்தூன்னு கூப்பிடலாம். நான் பேசிக்கிட்டு இருந்தது இவரை பத்தி தான். ஹாய், மை நேம் இஸ் கிளாரா. உங்க பேரு? அடியேன இங்க எல்லாரும் ராமகிருஷ்ணன் சொல்லுவாங்க. தேவி இல்ல, நான் தேவி இல்ல. மை நேம் இஸ் கிளாரா. 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 அது என்னன்னா, எங்க நாட்டுல நாங்க எல்லா பெண்களையும் தெய்வங்களுக்கு சமானமா பார்ப்போம். நீங்களும் ஒரு பெண் தானே. அப்படி பார்த்தா நீங்களும் எனக்கு தெய்வம் மாதிரி தான். அதுவும் சங்கீதத்துல சிறந்த தெய்வம். உங்களை தெய்வம்னு கூப்பிடுறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? இம்ப்ரெஸ்ட். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்லவர். ரொம்ப நன்றி தேவி. இத பாருங்க பலரா, கிளாரா, வாங்க, நான் உங்களுக்கு உங்களோட அறைய காட்டுறேன். மணிலட்சுமி, எல்லா பொருட்களையும் இவர்கிட்ட கொடுங்க. பொட்டி பெடுக்கைய தூக்கிக்கிட்டு
என் பின்னாடியே நீ வா. ஐயோ இல்ல 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 தேவி, இவர் வேலைக்காரர் இல்ல, இவர் எங்க ஆச்சாரியார், மகாராஜாவுடைய குலகுரு, அரசபையுடைய ராஜகுரு, மகா பண்டிதர் தாத்தாச்சாரியார். ஆச்சு, மன்னிச்சுக்கோங்க. வாட்? சீரியஸ்லி? இந்த கிழவனோட கீழ்த்தரமான வேலையால தான் நம்ம 2 பேருக்குமே மரியாதை கௌரவம் இல்லாம போயிடுச்சு. நல்ல வேலை நம்மள பார்த்து பிச்சைக்காரங்கன்னு சொல்லல. இதுக்கப்புறமாவது இந்த கிழவனுக்கு புத்தி வந்து ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறானான்னு பாப்போம். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அப்புறம் இன்னும் வர இருக்கிற விருந்தாளிகளுக்கு நீங்களே வரவேற்பு கொடுங்க என்ன? அப்புறம் அவங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொன்னதா சொல்லுங்க. நிச்சயமா. குருஜி தாத்தாச்சாரியார் அவர்களுக்கு, ராஜகுரு தாத்தாச்சாரியார் அவர்களுக்கு. சாஸ்திரிய சங்கீதத்துக்கு பெருமை தேடி கொடுத்தவங்க, ஸ்வரங்களோட புதையல். இந்த காலகட்டத்தில் உள்ள இளம் பாடகர்களுக்கு எல்லாருக்கும் இவங்க தான் ஒரு முன் உதாரணம். உங்கள மாதிரி சிறந்த பாடகி இந்த விஜயநகரத்துக்கு வந்தது விஜயநகரத்துக்கே பெருமையா இருக்கு. இந்த இசை தெய்வத்துக்கு என் வணக்கங்கள் தேவி. சரி, உங்க பயணத்துல எந்த சிரமமும் இல்லல்ல? பயணங்கிறது வெறும் ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான். நம்மளோட பார்வை இருக்க வேண்டியது லட்சியத்து மேல. லட்சியம் இருந்தாதான் பயணத்துக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். லட்சியமே இல்லைன்னா எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஆச்சு. ஆமா, சரியா சொன்னீங்க தேவி, ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சுதா இல்ல வேணும்னே தலையாட்டுறீங்களா? இவ்வளவு ஆழமான நல்ல கருத்தை புரிஞ்சுக்க முடியாதவன் இந்த பூமியில வாழவே தகுதி இல்லாதவன். நீங்க சொன்னது ரொம்பவே சரிதான் தேவி. ஏன்னா லட்சியம் இல்லாத பயணம் பாலைவனத்துல காணல் நீரை தேடுற மாதிரி. ஒருவேளை அது கிடைச்சாலும் அது அவங்க கைக்கு கிடைக்காது. ஆனா லட்சிய பயணம்ங்கிறது கடல்ல இருக்கிற முத்தை தேடி போற மாதிரி. கஷ்டப்பட்டா இஷ்டப்பட்டது கிடைக்கும். அதனால அதுக்கு மதிப்பே தனிதான். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த மாதிரியான வார்த்தைகளை நான் இது வரைக்கும் எங்கேயுமே கேட்டதில்ல. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பெயர் ராமகிருஷ்ணன். உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ராமகிருஷ்ணா. அது என் பாக்கியம். பயணம் பண்ணி வந்திருக்கீங்க, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. ஆச்சு. இவங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு பயணம் முக்கியம் கிடையாது, இங்க வரதுதான் முக்கியமா. அப்புறம் ஏன் அதை வெளிப்படையா சொல்லல? மனுஷனை தவிர மத்ததெல்லாம் ஏன் நேரா நடக்கிறது இல்ல? அது பழக்க தோஷம் இல்ல? மந்திரியாரே, உங்க கணக்குப்படி 5 இசைக்கலைஞர்கள் வருவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. 4 பேர் வந்துட்டாங்க. ஆனா 5வது நபரை காணோம். அவர் எப்ப வருவாரு? நம்மளோட 5வது பெருந்தாளியோட பேர் சோம்நாத். ஓஹோ, ரொம்ப அற்புதமான பாடகர். அதோட வீணையையும் நல்லா வாசிக்க கூடியவர். ஆனா இந்நேரம் வந்திருக்கணுமே. மன்னிச்சிடுங்க மந்திரியாரே, இன்னைக்கு சோம்நாத் அவர்கள் இங்க வரமாட்டாராம். வரமாட்டாரா? ஏன் வரமாட்டாரு? அவர் என்ன சொன்னார்னா, அவருக்கு பணக்காரங்களோட உபசரிப்பு சுத்தமா பிடிக்காதா. நீங்க உங்க ஆடம்பரத்தை காட்டுறீங்களா, அதனால இந்த உலகத்துக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லையா. அதனால அவர் என்ன சொன்னார்னா, நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கு தான் அவர் இங்க வருவாரா. அவரு நேரா போட்டிலேயே கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அட, என்ன இப்படி ஆயிருச்சு? கவலைப்படாதீங்க மந்திரியாரே. உண்மையான கலைஞர்கள் இப்படிதான் இருப்பாங்க. உணர்வுபூர்வமா, சுயமரியாதையோட, கௌரவத்தோட, தைரியமா. சரி, இசைக்கலைஞர் சோம்நாத்துக்கு இங்க வர விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, நானே போய் அவரை சந்திக்கிறேனே. என்ன சந்திச்சே ஆகணும். சந்திரமணியை பாதுகாக்கிறதுக்காக விழாவுக்கு வரப்போற ஒவ்வொரு நபரையும் நான் நேருக்கு நேரா பார்த்து அவங்கள பத்தி உண்மையிலே தெரிஞ்சுக்கணும். யாரா இருந்தாலும் நான் விடுறதா இல்ல. எனக்கு பணக்காரங்க மேல கோபம் இல்ல. என் கோபம் எல்லாம் அவங்க பண்ற அட்டூழியம் தான், அவங்க பண்ற அட்டகாசமும் தான். இருக்கட்டும், கடவுள் அவங்கள பணக்காரங்களா படைச்சிருக்கலாம். ஆனா அதுக்காக இவ்வளவு அட்டகாசம் பண்ணணுமா? வெளிக்காட்டிக்கணுமா? நீங்க வெளிக்காட்ட நினைக்கிறது நீங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு காட்டுறதுக்கா? இல்ல உங்ககிட்ட பணம் இருக்கிறதாலயா? இல்ல பணம் இல்லாதவங்க இந்த உலகத்துல வாழ முடியாது அப்படிங்கறதுனாலயா? அவங்க பிறப்பு வீண் போகணுமா? நீங்க ரொம்ப ரொம்ப சரியாதான் சொல்றீங்க ஐயா.
ஒருவேளை நான் தப்பா சொல்லி இருந்தேனா உன்னால அந்த தப்பை சரி செய்ய முடியுமா இல்ல சரியா தப்பாக்க தான் ஐயோ முடியுமா? இல்லங்க ஐயா, நான் எப்போ அப்படி சொன்னேன்? நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா ஒருவேளை நீங்க சொன்னது தப்பா இருந்தா நான் என்ன பண்ண முடியும்னு கேக்குறீங்க இல்லையா? அதுக்கு நீங்க சொன்னது சரிதான்னு நான் பதில் சொன்னேன். ஏன்னா நீங்க சொன்னது ரொம்ப சரியான பதில். இப்படி ரெண்டு பேருமே சொல்றது சரியா இருந்தா அப்புறம் விவாதம் பண்ண என்ன இருக்கு? என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. ஆச்சு! மன்னிக்கணும், தயவு செஞ்சு அடியன் கூட கிளம்பி வரீங்களா? உங்களுக்காக சில புது ஆடைகளை வாங்கிக்கலாம். ஆச்சு! வேணா உங்கள மாதிரி உயர்ந்த கலைஞர் இந்த மாதிரி உடையில இருக்கிறது எனக்கு பாக்குறதுக்கு சரியா படல. பாத்தியா, நீயும் உன்னுடைய பணக்கார புத்தியை என்கிட்ட காட்டிட்டல. ஒரு மனுஷனோட மதிப்பீட்ட அவன் போட்டிருக்கிற உடைய வச்சு கணிக்க மாட்டாங்க. ஆச்சு! அப்படி இல்லைங்க ஐயா, என்னன்னா ஆச்சு! அப்படி எல்லாம் இல்லைங்க ஐயா. அப்படிதான், அதுதான் அர்த்தம். மனுஷனோட திறமைய அவன்கிட்ட இருக்கிற பொருள்களை வச்சு எடை போடக்கூடாது, அவனோட அந்தஸ்தை பார்க்க கூடாது. அதனாலதான் உன்ன மாதிரி பணக்காரங்களை பார்த்தா எனக்கு துளி கூட பிடிக்காது. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ஐயா. ஒரு முக்கியமான விஷயம், நான் ஒன்னும் பணக்காரன் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பணக்காரங்களை பகைச்சுக்கிட்டு நீங்க பணக்காரனாக முடியாது. அதாவது பணக்காரங்க மேல இப்படி கோவப்படுறதோட வெறுக்கிறத விட நீங்க கஷ்டப்பட்டு சுயமா முயற்சி பண்ணீங்கன்னா அவங்கள விட பெரிய பணக்காரங்களாகலாம். அதுதான் ஒரு ஆண்மகனுக்கான அடையாளங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல? இந்த பேச்ச கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும் பண்டிதரே, ஆனா நடைமுறை வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒண்ணுமே ஒத்துப்பட்டு வராது. இந்த உலகத்துல மதிப்பு வெறும் பணக்காரங்களுக்கு மட்டும்தான், அவங்க அட்டொழியத்துக்கு மட்டும்தான். சரி விடுங்க ஐயா, உங்க விருப்பப்படியே ஆகட்டும். நீங்க என் கூட மாளிகைக்கு வர வேண்டாம். ஆனா ஏழைங்க எப்பவும் ஏழைங்களாவே இருப்பாங்கன்னு உறுதியா சொல்லிடுங்களேன். அவங்களோட பணக்காரங்க முன்னாடி நின்னு அவங்க திறமையை நிரூபிக்க முடியாதுங்கிறதையும் சொல்லிடுங்க. வாழ்க்கை பூரா பணக்காரங்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு கோச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்போமே தவிர பணக்காரங்களுக்கு நிகரா வளர மாட்டோம்னு சொல்லிடுங்களேன். ஒருவேளை உங்களை யாராவது ஏழை நோயில வசதி இல்லாதவங்கன்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. ஏன்னா அதுல என்ன தப்பு இருக்க முடியும்? அது ஒரு வகையில உண்மைதானே? இங்க நீங்களே சொல்லுங்க. தரித்திரம்ங்கிறது அவங்க ஜாதகத்திலே இருக்கு. வாழ்க்கை முழுக்க ஏழையாவே தான் வாழ்வாங்க. லக்ஷ்மி தேவியோட அனுகிரகம் யார் மேல இருக்கும் தெரியுமா? முயற்சிக்காம அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கறவங்க மேல இல்ல, உண்மையான திறமையை பயன்படுத்தி உழைக்கிறவங்க கிட்ட தான் இருக்கும். எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். கொஞ்ச நில, ஏதோ புது ஆடைகளை பத்தி சொன்ன. மாளிகைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இத மாத்திக்கணும் இல்லையா? சரிங்க ஐயா. மகாராஜா, இவர் பேர் தான் மதுரா தாஸ், தலை சிறந்த ராம பக்தர். ஓம் ஸ்ரீராமச்சந்திர பிரபுவுக்கு வாழ்க! இவரோட ராமபக்தி மட்டும் பிரபலமானது இல்ல அரசரே, இவருடைய குரல் வளத்தால எல்லார் மனசையும் இவர் கொள்ளையடிக்கிறதும் பிரபலம் தான். இவர்தான் மதிப்பிற்குரிய யோகேந்திர ராவ் அவர்கள். இவர் இருக்கிறது கர்நாடக சங்கீதத்துக்கே ஒரு பெருமைன்னு சொல்லலாம். அப்புறம் இவரு சோம்நாத் அவர்கள். சுரம் தான் வாழ்க்கையின் உயிர்னு அதுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனுஷன். இவங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிற பாடகி. இவங்க கிளாரா தேவி. மேற்கத்திய இசையில இவங்க மிகச்சிறந்தவங்க. அப்புறம் இவங்க புகழ்பெற்ற பாடகி ரூபா தேவி அவர்கள். இவங்களால இசைக்கே பெருமை. இவங்க தான் உங்க பட்டியல குறிப்பிடப்பட்ட மிகச்சிறந்த கலைஞர்கள் மகாராஜா. நம்ம சிறப்பான விழாவை இன்னும் சிறப்பா மாத்துறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் இன்னைக்கு உங்க முன்னாடி அவங்க திறமையை காட்ட விரும்புறாங்க அரசே. பிரமாதம். இந்த விஜயநகர ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியான கிருஷ்ணதேவராயன் உங்க எல்லாரையும் என்னோட தர்பாருக்கு மனசார வரவேற்கிறேன். நீங்க என்னுடைய அழைப்பை ஏத்துக்கிட்டு இங்க வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அழைப்பை ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம நேரடியா இங்க வந்து நடக்க போற இந்த மாபெரும் விழாவை நீங்க பெருமைப்படுத்திருக்கீங்க, கௌரவிச்சிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நான் மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையை சொல்ல போனா உங்களை மாதிரி மகா சங்கீத வித்வான்களை இப்படி நேரடியா பார்க்கும்போது எனக்கு அந்த விழா எப்ப ஆரம்பிக்க போகுதுன்னு ஆவலா இருக்கு. உங்க எல்லாருடைய அற்புதமான குரல் வளத்தையும் உங்களோட விலை மதிப்பில்லாத சுரங்களையும் சீக்கிரமே கேட்கணும்னு என் மனசு துடிக்குது. அதனால நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். இங்க கூடியிருக்கிற விருந்தினர்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா நான் இப்பவே இந்த கணமே
உங்க அற்புதமான குரல்ல இருந்து ஏதாவது சின்னதா கேட்க விரும்புறேன். இப்போ பாருங்க மகாராஜா, இப்ப நீங்க கேட்க போறது உண்மையான சுரங்களோட அழகான பொழிவு. இந்த வெளிநாட்டு பெண்மணி எவ்வளவு அழகா பாடுவாங்க தெரியுமா? என்ன ஸ்வரம், என்ன குரல், என்ன அழகு, என்ன அலங்காரம்! அற்புதம் மகாராஜா, அற்புதம். பாத்தியா, தவளைத்தான் வாயால கெடுன்னு சொல்லுவாங்களே, அது இந்த கிழவனை பார்த்துதான் சொல்லி இருக்காங்க போல இருக்கு. எழுந்து நிக்கவே வக்க இல்ல. இந்த லட்சணத்துல இந்த கிழவனுக்கு வெளிநாட்டு பொண்ணு கேக்குதாம்மா. என்ன அழகான ஒரு முகம், மதிமயக்கிற உருவம், கற்பனைக்கு எட்டாத ஒரு அழகு, சூரியனை போல ஜொலிக்கிற ஒரு நிறம். இந்த மாதிரி ஒரு அழகான பெண்மணி சுரம் பாடும்போது நிச்சயமா அது தாளம் தப்பாது. இவங்க பிறந்ததே இசைக்காகத்தான்னு என்னோட மனசுல தோணுது மகாராஜா. ஆச்சாரியாரே, முதல்ல அவங்கள பாட விடுங்க. அவங்க பாடினதுக்கு அப்புறம் பாராட்டுங்களேன். யாரு தடுத்தா? ஆரம்பிங்க பிளாரா. இல்ல கிளாரா. I have a god. Sorry. நில்லுங்க குருஜி, எங்க நீங்க வேகமா கிளம்பிட்டீங்க? அவளை காப்பாத்துறதுக்காக போறேன். ஐயோ குருஜி, அந்த வெள்ளக்கார பொண்ணு சும்மா தும்பிட்டு தான் இருக்கா. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒண்ணும் சொல்லலையே, சும்மா கிளம்பிட்டீங்க காப்பாத்துறதுக்கு. எனக்கும் தெரியும்டா முட்டாள். கையெடு. அது மகாராஜா, இவங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, அதனாலதான் சரியா பாட முடியல. நடந்தத நீங்களே பாத்தீங்க இல்லையா மகாராஜா? இங்க வந்திருக்கிற எல்லா விருந்தாளிகளோட நிலைமையும் இப்படித்தான் இருக்கு. எல்லாருக்கும் ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு குருதேவா. எல்லா பாடகர்களுக்கும் ஒரே நேரத்துல ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, எப்படி? பண்டிதனே ராமகிருஷ்ணா, இது சம்பந்தமா நீ இவரால எப்படி சொல்ல முடியும் மகாராஜா? எல்லாருக்கும் இப்படி ஆனதுக்கு காரணம் இவர்தானே? நீங்க சொல்றது புரியல. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மகாராஜா. முதல்ல ஜலதோஷம் பிடிச்சது இவருக்கு தான். வீட்டுல இருந்தே ஜலதோஷத்தை கூட்டிட்டு வந்திருக்காரு. காலையில இருந்து விடாம ஹச்சு ஹச்சுன்னு தும்மிக்கிட்டே இருக்காரு. இதோ நீங்களே பாருங்க. ஜலதோஷத்தோட விருந்தாளிகளை வரவேற்கிறதுக்காக மாளிகை வாசல்ல போய் நின்னு இருக்காரு. இவரோட நிலைமையை பார்த்து இவர் மேல அக்கறையா, நீங்க கிளம்புங்க, வர விருந்தாளிகளை நான் வரவேற்கிறேன்னு சொன்ன மகாராஜா. இவர் என் பேச்ச கேட்டாதானே? இல்ல அதெல்லாம் முடியாது, விருந்தாளிகளை நான் தான் வரவேற்கணும்னு சொன்னாரு. அதனால வந்த வினையை பாத்தீங்களா மகாராஜா? இவருக்கு வந்திருக்கிற ஜலதோஷத்தை எல்லாருக்கும் பரப்பி விட்டுட்டாரு. இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த பாடகர்கள் எல்லாரும் நடக்க போற நம்ம விழாவுல தங்களோட திறமையை எப்படி காட்டுவாங்க? அதை விட பெரிய கேள்வி இருக்கு மகாராஜா. இந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் எப்படி நடக்குங்கிறது தான். அப்புறம் அதை விட பெரிய கேள்வி என்னன்னா, சந்திரமணியோட பாதுகாப்பு ஏற்பாடுகளை எப்படி கண்காணிக்கிறது? இவர் இந்த நிலைமையில இருக்கும்போது எப்படி முடியும்? விழாவோட ஏற்பாடுகளை தும்மிக்கிட்டே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாரா? இவர் நிலைமையை பார்த்தா பாவமா இருக்கு. மகாராஜா,
எனக்கு வந்து இந்த சின்ன ஜலதோஷத்தை ஆச்சாரியார் ஒரு பெரிய பிரளயம் மாதிரி சொல்றாரு. எல்லாமே சரியா போயிடும் மகாராஜா. ஏற்பாடுகளுக்கு இன்னும் நேரம் இருக்கு. நீங்க என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் நிச்சயமா நிறைவேறும் மகாராஜா. நடக்க போற விழாவுல எந்த பிரச்சனையும் வராதுன்னு உறுதியா சொல்றியா? நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். மரணமே வந்தாலும் பிரளயமே வந்தாலும் இந்த விழாவுடைய சிறப்புக்கு எந்த ஒரு குறையும் வராது. எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் ஞாபகம் இருக்கட்டும், நடக்க போற இந்த விழா எனக்கு மட்டும் இல்ல, மொத்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட சுயமரியாதை சம்பந்தப்பட்டது. அதனால எப்பாடு பட்டாவது நீ நம்ம ராஜ்யத்தோட பெருமையை காப்பாத்தணும். அதனால ஏதாவது பிரச்சனை வந்தாலோ இல்ல தடை ஏற்பட்டாலோ அதை என்னால தாங்கிக்க முடியாது. நடக்க போற இந்த விழா எனக்கு மட்டும் இல்ல, மொத்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட சுயமரியாதை சம்பந்தப்பட்டது. அதனால எப்பாடு பட்டாவது நீ நம்ம ராஜ்யத்தோட பெருமையை காப்பாத்தணும். அதனால ஏதாவது பிரச்சனை வந்தாலோ இல்ல தடை ஏற்பட்டாலோ அதை என்னால தாங்கிக்க முடியாது. இப்ப போய் உன்னுடைய உடல் நலத்தை கவனி. அதே நேரம் நம்ம விருந்தினர்களையும் நல்லபடியா கவனி. நாம விழா நடக்க போற அன்னைக்கு சந்திப்போம். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் இந்த பக்கமா போங்க, இல்லைன்னா ஜலதோஷம் ஒட்டிக்கும். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! 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 எல்லா ராஜாக்களும் இப்படிதான் இருப்பாங்களா ராமா? எப்படி? இப்படிதான் கடுமையா கொடுமையா அதிகார திமிரு. நீயே பார்த்தல்ல எவ்வளவு ஆக்ரோஷமா கட்டளை சொல்லிட்டு போயிருக்காருன்னு. அவர் மகாராஜாவாச்சே, அப்படிதான் நடந்துக்குவாரு. ஆனா அதே நேரத்துல அவர் மனசுல நிறைய கருணையும் அன்பும் கூட இருக்கு. மக்கள் நலனுக்காகவும் ராஜ்யத்தோட எனக்கு நல்லது. புரிஞ்சுது, நல்லா புரிஞ்சுது. நான் சொல்றது கேட்டுக்கோ. உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருந்தா உடனே வீட்டுக்கு போய் ஜலதோஷம் குறையறதுக்கு கஷாயத்தை குடி. ஏற்பாடுல ஏதாவது குறை ஏற்பட்டுச்சுன்னா என்ன நடக்குன்னு நீயும் உன் காதால கேட்டிருப்பல்ல. புரிஞ்சுது. ஒரு சாதாரண ஜலதோஷத்துக்காக நான் ஏன் என் உயிரை விடணும்? ஆச்சு! இதுதான் நல்ல சமயம். அந்த சந்திரமணியை அபகரிச்சு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனா ஆக போற. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த வேலையை செஞ்சது நான் தாங்கிற விஷயம் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஓமேல யார் சந்தேகப்படுவாங்க? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் அந்த ராமகிருஷ்ணனாலேயே முடியாது? அந்த சந்திரமணியை யாரு திருநதுன்னு தெரியாம அந்த அதி புத்திசாலியான ராமகிருஷ்ண தன்னுடைய குடுமியை பிச்சுக்கிட்டு வீதி வீதியா அலைய போறான். இப்போதான் நிம்மதியா இருக்கு. அப்போடா. இது எல்லாருக்கும் ஒட்ட வச்சதுனால உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு நான் சொல்லலங்க, அம்மா தான் சொல்றாங்க. இப்ப நானும் ஒரு விஷயம் சொல்றேன். பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பா தீர்வுங்கிற ஒண்ணு இருக்கும். பிரச்சனையை நினைச்சே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த தீர்வு கையை விட்டு போயிடும். நீ என்ன பேசலனாலும் எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஆனா அத மறக்கிறதுக்கு முன்னாடி இப்பவே கேட்டுக்கல. இப்ப நீ சொன்னதுக்கு என்ன அழுத்தலாமா? இங்க பாரு குண்டப்பா, நிச்சயமா யாராவது ஒருத்தங்க இந்த திருவிழா நேரத்துல சந்திரமணியை திருடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கங்கிறதுல சந்தேகமே இல்ல. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த முயற்சியை யாரோ ஒரு வெளியாள் தான் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. இந்த விழாவில கலந்துக்க போற அந்த வெளியாளுங்க யாரு? யாரு? அந்த 5 விருந்தாளி பாடகர்கள் தானே. எந்த கோணத்திலிருந்து யோசிச்சு பார்த்தாலும் ஒரு விஷயம் மட்டும் தெள்ள தெளிவா தெரியுது. ஒருவேளை சந்திரமணியை திருடுற முயற்சி நடந்ததுன்னா நிச்சயமா நமக்கு அந்த 5 பாடகர்கள் மேலதான் சந்தேகம் வரும். அது வெறும் சந்தேகம் தானே, அது தப்பா கூட இருக்கலாம்ல. அப்படியும் இருக்கலாம். என்னோட யூகம் தப்பா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு திருட்டப்பட்டம் கட்டிட்டாங்கன்னா எல்லாரையும் விட அதிகமா வருத்தப்படுறது நான் தான்.
கலைஞர்களுக்கு பரிசும் கௌரவமும் தான் கிடைக்கணும், தண்டனை இல்ல. எந்த ஒரு தப்பும் நடக்காம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. தப்பான விஷயம் எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடியே சந்திரமணிக்கு ஆபத்துன்னு எனக்கு சந்தேகம் வந்ததுன்னா அதை நான் ஒளிச்சு வச்சிருவேன். அது மட்டும் உறுதி. எப்படி? என்னோட இந்த ஜலதோஷத்தையே நான் பயன்படுத்திக்குவேன். ஜலதோஷத்துக்கு கசாயம் கொடுக்கறேன்னு மாளிகைக்குள்ள போய் அந்த 5 கலைஞர்களையும் சந்திச்சு அவங்க கிட்ட மெதுவா தந்திரமா பேச்சு கொடுத்து யாருக்கு சந்திரமணி மேல விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, புலிகிட்ட ஆபத்து இருக்குன்னு நம்ம நினைச்சு நம்மள சுத்தி இருக்கிற சில குள்ள நரிகளை கவனிக்காமலே விட்டுறோமா. அவனுங்க தான் புலியை விட ரொம்ப ஆபத்தானவனுங்களாம். வெளியே இருக்கிறவங்கள விட உள்ள இருக்கிறவங்களே அந்த சந்திரமணி மேல பயங்கர கண்ணு வச்சிருக்கலாம் இல்லையா? அம்மா கொஞ்சம் இப்படி வாயேன். அட 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 அடடா, என்ன ஒரு புத்திசாலித்தனமான அம்மா, என்ன ஒரு அறிவு பாரு. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. முதல்ல உங்களுக்கு திஷ்டி வைமா. ஓ, நீங்களே வச்சுக்கிட்டீங்களா? சரிதான். அப்படின்னா நான் இந்த உழவு பாக்குற வேலைய உள்ள இருந்தே ஆரம்பிச்சிடுறேன். யாருக்கிட்ட இருந்து? கடந்த கொஞ்ச நாளா தாத்தாச்சாரியார கண்காணிக்கிற வேலைக்கு நான் ஓய்வு கொடுத்து வச்சிருந்தேன். இப்போ இந்த வேலைய அவர் வீட்ல இருந்தே ஆரம்பிக்க போறேன். நண்பா மணி, நீ ஏதாவது ஒரு தவளைய பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். நான் பாத்திருக்கேன்னு கேட்டது காட்டு தவளைய. அதுக்கு ரொம்ப நீளமான நாக்கு இருக்கும். அது உட்கார்ந்த இடத்துல இருந்தே தன்னோட நாக்க நீட்டி தூரத்துல இருக்கிற புழு பூச்சி எல்லாத்தையுமே அப்படியே ஸ்வாகா பண்ணிடும். பாத்திருக்கேன். எங்க பார்த்த? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அரசபையில பார்த்தேன். நம்ம குரு ரூபத்துல அந்த வெளிநாட்டு பாடகையை பார்த்து தவளை மாதிரி நாக்க வெளியில நீட்டிட்டு இருந்தாரு. மணி, இன்னைக்கு நம்ம கதி அதோ கதிதான். நல்ல வசமா மாட்டிக்கிட்டோம். நாம இந்த பூமியில இருக்கிறது இன்னைக்கு தான் கடைசி நாள்னு நினைக்கிறேன். இந்த குடும்பக்கார கிழவை இன்னைக்கு நம்மள விட மாட்டான். நாம பேசின எதுவும் இந்த கிழவ காதுல விழவே இல்ல. இந்த ஆளோட மனசு அந்த வெள்ளக்காரியோட அழகுல விழுந்து அவ காலடிய சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இந்த ஆளால எதையும் பார்க்கவும் கேட்கவும் முடியல. உண்மையாவா? வேணும்னா நீ அவரை கொஞ்சம் நோட்டி பாரு. அப்படியா சொல்ற? இப்பவே பண்ணி பாத்துடுறேன். அறிவு கிட்டவன, மூளை இல்லாதவன, நீ எல்லாம் இந்த உலகத்துல எதுக்கு இருக்க? குருவே, டே கிழட்டு குருவே, சுயநினைவுக்கு வாங்க குருவே. அடே கிழட்டு குருவே. குருஜி, உங்க கையில ஒரு அழகான பொருள் இருக்கு. அது என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இது கம்மல். யாரோட கம்மல் குருவே? அவளோடது. அப்படின்னா இந்த அழகான கம்பல் அந்த அழகான வெளிநாட்டு பாடகைக்கு சொந்தமானதா? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதுக்கு என்ன அர்த்தம் குருவே? இதுக்கு என்ன அர்த்தம்னா, விதி எனக்காக அந்த வெள்ளக்கார பொண்ணு இன்னொரு தடவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு அமைச்சு கொடுத்திருக்கு. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இந்த கம்மலை உங்களுக்கு திருப்பி கொடுக்க போற சாக்குல நீங்க அந்த வெள்ளக்கார பாடகைய மறுபடியும் சந்திக்க போறீங்க தானே? என் சுவாமிக்கு வணக்கம். என் வாழ்க்கையே உங்களுக்கு அர்ப்பணம். நான் இருக்கிற விரதம், தினமும் செய்யற பூஜை, என் பக்தி எல்லாமே உங்களுக்கு அர்ப்பணம். என் சுவாமியோட வாழ்க்கை அந்த கடவுளுக்கு அர்ப்பணம். ஐயோ, சொல்ல மறந்துட்டேன் சுவாமி. அவர் பேர் என்னது? உங்களை பார்க்க வந்திருந்தாரே. யாரு? பண்டிதர் ராமகிருஷ்ணன். பண்டிதன் ராமகிருஷ்ணனா? ஆமா சுவாமி. இங்கயா? ஆ, நீயா? வணக்கம் குருவே. நீங்க எதுக்காக வந்த? அது ஒண்ணு இல்ல குருவே, விழாவுக்கான நாள் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு முடிக்கணுங்கிற பதட்டத்துல இருக்கேன். இது நீங்க கொடுத்த பட்டியல். நடக்க போற மகா பூஜைக்கு என்னெல்லாம் தேவைன்னு எழுதி கொடுத்திருக்கீங்க. நான் இதை முழுசா அலசி ஆராய்ஞ்சு பார்த்து எதுக்கு எவ்வளவு தேவைன்னு நானே ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நீங்க இதை நம்ம அதிகாரிங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்து தேவையான நிதியை பிரச்சனையே எல்லாம் வாங்கிக்கலாம். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த நாளைக்கு நிதி அமைச்சர்கிட்ட போய் இதுக்கு தேவையான... ஒரு நிமிஷம் ஆச்சாரியாரே, நான் அனுமதி கொடுத்தது அந்த பட்டியலுக்காக இல்ல. அப்புறம் அந்த பட்டியல் இதோ இதுதான்.
நான் திருத்தி கொண்டு வந்திருக்கிற இந்த பட்டியலை கட்டி நிதி வாங்கிக்கோங்க. ஆஹா. ம், ம். இதுவா பட்டியல்? நீங்க கொடுத்த பழைய பட்டியலை பார்த்தப்போ எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. நீங்க தெரியாம பல பொருட்களுக்கு கூடுதலா சேர்த்திருக்கீங்க. சில சாதாரண பொருட்களோட எண்ணிக்கை கூட அளவுக்கு அதிகமா இருக்கு. என்ன மன்னிக்கணும் ஆச்சாரியாரே, அந்த பட்டியல்ல இருக்கிற சில பொருட்கள் நமக்கு தேவையே இல்ல. ஏன்னா அது மாளிகையில ஏற்கனவே இருக்கே. அதோட அந்த பொருட்கள்ல இருந்த விலையுடைய பல பூஜ்ஜியங்களை நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டீங்களா? நாசமா போச்சு போங்க. அந்த மகா பூஜையை மட்டும் இல்ல, இதை வச்சு ஒரு இழவும் பண்ண முடியாது. இப்படி அபசகுணமா பேசாதீங்க குருவே. இது உங்கள மாதிரி பெரியவங்களுக்கு அழகா? அதுவும் இல்லாம நீங்க பாப்பிச்சிராய் வாச்சே. நான் கிளம்புறேன், உத்தரவு கொடுங்க, வரேன். பாத்தீங்களா, இதத்தான் பயம்னு சொல்லுவாங்க. இந்த மகா பண்டிதர் மேல இருக்கிற பயம். அவன் ரொம்ப சின்ன பையன், அதனால என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறான். ஆசீர்வாதமா? அவ உங்களை பாவின்னு சொல்லிட்டு போறான். பாப்பி சிராய்க்கு அர்த்தம் அந்த மேலோகத்துல இருக்கிற கடவுளுக்கே அவர் லோகத்துல மகா பாவிங்க இருக்க கூடாதுன்னு. அதனாலதான் எல்லா பாவிகளுக்கும் அவர் தீர்க்காயில கொடுத்திருக்காரு. அப்பதான் மகா பாவிகளையும் மகா துஷ்டர்களையும் அவருடைய லோகத்துல இருந்து விலக்கி வைக்க முடியும். அவங்க நிழல் கூட அங்க படக்கூடாது. இங்க பாருங்க குருஜி, அவ சுத்தி வளைச்சு உங்களை மகா பாவின்னு மகா துஷ்டன்னு சொல்லிட்டு போயிட்டா தெரியுமா? ராமா, பொறுத்தது போதும். இப்ப நான் விளையாட போற விளையாட்டுல இருந்து பண்டிதர் ராமகிருஷ்ணனால நிச்சயம் தப்பிக்க முடியாது. அவன் கதை இதோட முடிஞ்சது. என்ன செய்யணும்னு உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா குண்டப்பா? நீ சொன்ன விஷயத்தை என்னால மறக்க முடியுமா? நீ அவங்களுக்கு அந்த கஷாயத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்டா அதுக்கப்புறம் திருட வந்தவன் அலறி அடிச்சு ஓடிட்டானா? நீ திருந்த மாட்டிய, திருந்தாத ஜென்மம். நான் சொல்றத மறுபடியும் கவனமா கேளு. கஷாயத்தை நான் இல்ல, நீ தான் அவங்க கிட்ட கொடுக்கணும். நீ அதை கொடுக்கற நேரத்துல நான் பேச்சு கொடுத்து அவங்களோட திட்டம் என்னங்கறத தெரிஞ்சுப்பேன். வா. அதுதானே நானும் பண்ணலன்னு சொல்ல. நீ என்ன பண்ணலன்னு எங்களுக்கு தெரியும். வாய் மூடிட்டு வா. யாரு? ஐயா, நான் தாங்க. என்ன ஞாபகம் இல்லையா? நான் தான் ராமகிருஷ்ணன். காலையில அரண்மனை வாசல்ல உங்களுக்கு வரவேற்பு கொடுத்ததே நான் தானே. சரி, உங்க ஒத்திகையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லா தோஷங்களையும் விட இந்த ஜலதோஷம் என்ன ஆட்டி இனிமே நீங்க இத பத்தி எந்த கவலையும் பட வேண்டாங்க. உங்க பிரச்சனைக்கான ஒரு தீர்வோட தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த கஷாயத்தை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்த ஜலதோஷம் ஓடி போயிடும். என்ன பாக்குற குண்டப்பா, நான் சொன்னது சரிதானே? அதுவும் இல்லாம இவர் ஒரு கலைஞர், இவருக்கு சேவை செய்யறது நமக்கு கிடைச்ச பாக்கியம் தானே. சரி சரி, போ உடனே கஷாயத்தை அவருக்கு போல குடுக்கல. கஷாயமா? ஆமாங்க ஐயா, கஷாயம். எங்க அம்மா அவங்க கையால செஞ்சது. இதுல மூலிகைகள் கலந்துருக்கு. இத நீங்க குடிச்ச உடனேயே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. சீக்கிரமா குணமாயிடுவீங்க. சீக்கிரமாவே குணம் ஆகணும் தம்பி, இல்லன்னா எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த பொன்னான வாய்ப்பு திரும்ப கிடைக்காது. பொன்னான வாய்ப்புன்னு எதை வச்சு சொல்றீங்க? ஸ்ரீகிருஷ்ண தேவராயரோட புகழ்பெற்ற சமஸ்தானத்துல என்னோட பாட்டு திறமையை காட்டக்கூடிய அந்த பொன்னான வாய்ப்பை சொன்னேன். எங்க அந்த காவல் அதிகாரி? நான் இங்கதான் இருக்கேன் ஆச்சாரியாரே. உங்களை தனியா சந்திக்க தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என் கஷ்டத்தை போக்க எந்த ஒரு வழி இல்லாம போயிடுச்சு. எனக்கு ஏற்பட்டிருக்க இந்த நிலைமை நாளைக்கு உங்களுக்கும் ஏற்படலாம். அந்த பண்டித ராமகிருஷ்ணன் தெரியும். உன் பொறுப்பை பறிச்சு வீட்டுல உட்கார வச்சிருக்கான்ல? ஆமா ஆச்சாரியாரே. விழா ஏற்பாடுகளை செய்யற பொறுப்பும் சந்திரமணியை பாதுகாக்கிற பொறுப்பும் அந்த ராமகிருஷ்ணனுக்கு கிடைச்சிருக்குல்ல. அதனால அவனுக்கு தலகணம் ஏற்பட்டிருக்கு. அந்த அதிகாரம் கிடைச்ச உடனே நமக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். உன் கஷ்டம் என்னன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அந்த ராமகிருஷ்ணன் எப்படிப்பட்டவன்னா ஒரு முறை இல்ல, பல முறை நம்ம கண்ணுல விரல விட்டு ஆட்டியிருக்கான். அதுக்கான தண்டனைய நாம் அவனுக்கு கொடுத்தே ஆகணும். உட்கார். நான் இப்ப எல்லா விஷயத்துக்கும் துணிஞ்சிருக்கேன். நீ இப்போ நான் சொல்ல போற விஷயத்தை கவனமா கேட்டாலே போதும். இப்போ நம்ம
மகாராஜாவோட முழு கவனமும் எதுல இருக்குன்னு சொல்லு. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விழா கொண்டாட போறாங்கல்ல, அது மேலதான். அப்புறம் சந்திரமணி வைரத்தை பாதுகாக்கிற பொறுப்பு, சந்திரமணிய பாதுகாக்கிற பொறுப்பு அவர் யார்கிட்ட கொடுத்திருக்காங்க? அந்த பண்டித ராமகிருஷ்ணனுக்கு தான். கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒருவேளை அந்த சந்திரமணி திருட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்? அதுக்கு காரணம் பண்டித ராமகிருஷ்ணனை தான் சொல்லுவாங்க. காரணத்தை காட்டி என்ன பண்ணுவாங்க? பெரிய பிரளயமே உண்டாகும் ஆச்சாரியாரே. மகாராஜாவோட கோபத்துல இருந்து அந்த பண்டித ராமகிருஷ்ணனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதுக்கப்புறம் அந்த பண்டிதனை இந்த ராஜ்யத்தை விட்டு நம்ம மகாராஜா தூக்கி எறிஞ்சிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த பண்டிதனோட தொல்லை நமக்கு முடிவுக்கு வந்த மாதிரி தான். ஆனா என்ன? அது எப்படி சாத்தியமாகும் குருஜி? சாத்தியமாகாது. அப்படி நடக்கணும்னா சந்திரமணியை யாராவது திருடணும் இல்லையா? அது நடக்கத்தானே போகுது. யார் திருடுவா? நாம தான் திருட போறோம். நீங்க என்ன சொல்றீங்க ஆச்சாரியாரே? நாமளாவது சந்திரமணியை திருடுறதாவது? ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நாம செஞ்சோம்னா அது தற்கொலைக்கு சமம். இது எப்படி நடக்கும் ஆச்சாரியாரே? அது முடியாது. எழுந்துரு, எழுந்துரு. இங்க இருந்து ஓடி போயிடு. தப்பு என்னோடதுதான். என்ன உன்ன மாதிரி ஒரு கோழைய, பயந்தாங்குழிய தகுதியானவன் நினைச்சு பேசணும் பாரு. நீ எல்லாம் எதுக்கு வாழணும்? பயத்துல நடுங்கி நடுங்கி எந்த ஒரு வேலையும் உருப்படியா செய்யாம சாகத்தான் நீ லாயக்கு. உன்ன மாதிரி ஒரு கோழை இந்த பூமிக்கு பாரமா இருக்க கூடாது. இங்க இருந்து போயிடு. இல்ல ஆச்சாரியாரே, நான் உங்களை விட்டு போக மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். உங்க நிழலை விட்டு என்னால வாழ முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு ராத்திரியே நாம அரண்மனைக்கு போயாகணும். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த சந்திரமணியை எப்படி திருட போறோம்னு திட்டம் தீட்ட போறோம். ஆச்சாரியாரே, அந்த சந்திரமணி எந்த அறையில இருக்கோ அங்கிருந்து வெளியேறதுக்கு நிறைய வழி இருக்கு. அதைத்தான் நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். சந்திரமணியை திருடினதுக்கு அப்புறம் அங்கிருந்து எப்படி தப்பிக்கணுங்கிறது தான் நமக்கு தெரியணும். அத வாங்கிக்கோங்க ஐயா. ரொம்ப நன்றி. இந்த கஷாயம் உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருக்கே. இத குடிச்ச உடனே தொண்டைக்கு ஒரு அருமையான சுகத்தை கொடுக்குது. குண்டப்பா, வா. இது வேலைக்கே ஆகாது. இவர் கண்ணுக்கு இப்ப எதுவுமே தெரியாது. ஏன்னா இவருக்கு மாலைக்கண் நோய் இருக்கு. அப்படின்னா என்னது? இது சில பேருக்கு இருக்கிற மர்மமான நோய். இருட்டுனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு கண்ணு தெரியாது. நீ உண்மையாவ சொல்லல? நிரூபிச்சு காட்டவா? ஐயா இசைக்கலைஞரே, நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். நீங்க தொடர்ந்து ஒத்திகை பார்த்துக்கிட்டே இருங்க. நாளைக்கு காலையில சந்திப்போம். இரவு வணக்கம். இரவு வணக்கம் ஐயா. எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது குருவே. உங்களுக்கு தான் இந்த அரண்மனையில இருக்கிற மூல முடுக்கையில நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது திருடுறதுக்கு தனியா திட்டம் போடுறதுக்கு எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோன்னு சொல்லுங்க. அது என்னன்னா, இதுல ஒரு உள்குத்து இருக்குடா. பாத்தியா, இந்த அறிவு கட்ட கிழவை உள்குத்த பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி கேடு கட்டவங்களோட உள்குத்தெல்லாம் கடைசியில கத்தி குத்தா மாறிடும். எங்களுக்கு எதுவும் புரியல குருவே. நாங்க முட்டாள்கள் இல்லையா? நீங்க சொல்றது எதுவுமே எங்களுக்கு புரியல. நாம இங்க நம்மளோட பார்வையில இல்ல, பண்டிதன் ராமகிருஷ்ணன் பார்வையில பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த சந்திரமணியை பாதுகாக்கிறதுக்காக அவன் என்ன திட்டத்தை யோசிச்சு வச்சிருக்கான், அதுக்காக அவன் என்ன நடவடிக்கைய மேற்கொள்ள போறாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும். ஒருவேளை அது நம்ம திட்டத்தோட ஒத்து போச்சுன்னா பரவாயில்ல, இல்லன்னா நாம இன்னொரு புது திட்டத்தை யோசிக்க வேண்டியது அவசியம். அப்படியா? இது வேலைக்கு ஆகணும் எனக்கு தோணல குருஜி. உனக்கு எதுதான் வேலைக்கு ஆகும்? சும்மாரே குருஜி.
குருஜி, நீங்க அரண்மனைக்குள்ள வந்ததுக்கான உண்மையான காரணம் இப்பதான் எங்களுக்கு நல்லா புரிய வந்துச்சு. இல்லையா பின்ன நீங்க இதையே சாக்கா வச்சு அந்த வெளிநாட்டு பொண்ணை சந்திக்க தான் இங்க வந்திருக்கீங்க. வாய மூடு. சரி சரி வாங்க, நம்ம வேலையை பார்ப்போம், நேரம் இல்ல. நாம தப்பான வழியில போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இது விருந்தாளிங்க தங்குற இடம். அதனால என்ன, நமக்கு இப்போ அதுதானே ரொம்ப முக்கியம். விருந்தாளிகள் தங்குற இடத்துல விருந்தாளிகள் இருப்பாங்க. அப்புறம் அந்த முக்கியமான ஒருத்தர் யாரு? வெளிநாட்டு அழகி. அழகியா? இல்ல அழுக்க சொன்ன. அந்த திருட்டு பாடகம் மனசு பூரா அழுக்கு இருக்கு. நாம இந்த அரண்மனை முழுக்க தேடி ஆகணும். ஒரு இடத்த கூட நாம விடக்கூடாது. சரி, அந்த பக்கம் பாரு, நீங்க இந்த பக்கம் பாருங்க. அங்க என்ன இருக்கு? குருஜி, குருவே, நில்லுங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. மணி, அங்க பாத்தியா அந்த கிழவன் தனியா நெருங்கி போயிட்டான். இந்த கிழவனுக்கு ராத்திரில கண்ணே தெரியாது. இந்த லட்சணத்துல அந்த பொண்ணோட அழக ரசிக்க போறானா? இந்த கிழவன் இருட்டுல எங்க தடுக்கி விழுந்து இவனுக்கு கை கால் உடைஞ்சா மட்டும்தான் புத்தி வரும். மணி, அப்படின்னா அவனை தடுத்து நிறுத்தணும், எங்கேயும் போக விடக்கூடாது. நான் எப்படி தடுத்து நிறுத்துறது? அந்த ஆளை கூப்பிடலாம். கூப்பிடு. காவலதிகாரி ஐயா, கொஞ்சம் வாங்க. என்ன நீங்க எல்லாம் இந்த பக்கம் இருக்கீங்க? ஆச்சாரியாரே, நீங்க என்ன இந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க? வழி அந்த பக்கம் தானே இருக்கு. வாங்க அந்த பக்கம் போலாம். வாங்க. எனக்கு சரியா தெரியல, வெளிச்சம் குறைவா இருக்குல்ல, அதான். இந்த பக்கம் போகணுமா? ஆமா. சரி வாங்க போலாம். போங்க. வா, ஒரு விஷயம் மட்டும் உறுதியாயிடுச்சு. இந்த கலைஞரால திருடவே முடியாது. எப்படி சொல்லல? அட, கண்ணு தெரியாத ஒருத்தர் எப்படி திருட முடியும்? அது இல்லட்ல தானே லாமா, வெளிச்சத்துல எல்லாராலையும் பண்ண முடியும். அட ஆமால, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. ஆஹா, திருடிடலாம். இப்போ எல்லாத்தையுமே திருடிடலாம். எது கண்ணில் பட்டாலும் அதை திருடிட வேண்டியதுதான். ஐயா, சிறப்பு ஆலோசகர் ஐயா, நீங்க என்ன இந்த பக்கம்? என்ன விஷயம்? என்ன விஷயம்னு நீங்க தான் சொல்லணும். நீங்க இன்னும் தூங்கலையா? திருடிக்கிட்டு இருந்த. அது வந்து நான் தூக்கத்தை திருடலான்னு பார்த்தேன். புரண்டு பார்த்தேன். ஆனா என்னால தூக்க முடியல. அதனாலதான் நான் உலாவிக்கிட்டு இருந்தேன். அது எப்படி தூக்கம் வரும் சொல்லுங்க? ஜலதோஷத்துலதான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே, கவலைப்படாதீங்க, இதை சரி பண்ணிடலாம். குண்டப்பா, நம்ம விருந்தாளிக்கு அந்த கஷாயத்தை கொடுத்துட்டியா? ஓ, வாங்கிக்கோங்க. வாங்க. என்ன இது ராமா? இந்த ஆள் பெரிய திருடனா இருக்கானே. எல்லாம் எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் வாய் மூடிக்கிட்டு இரு. இதெல்லாம் என்ன கலைஞரே? திருடனதான். எல்லாத்தையுமே திருடிட்டீங்களே, இனிமே திருடுறதுக்கு என்ன இருக்கு? ஐயா, தப்பு நடந்து போச்சு. ஐயா, நீங்க என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. நான் ஒன்னும் திருட இல்லைங்க ஐயா. உண்மை என்னன்னா, எனக்கு திருடுற ஒரு வியாதி இருக்குங்க ஐயா. அது ரொம்ப நாளா என்ன பாதிச்சுக்கிட்டு இருக்கு. நான் எங்கேயாவது போய் எந்த பொருளை பார்த்தாலும் உடனே என்னோட கை அதை தேடி போயிடும் ஐயா. நான் இதுக்காக எத்தனையோ வைத்தியம் பார்த்துட்டேன். ஆனா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் இங்க பண்ணிருக்கிற இந்த சின்ன சின்ன திருட்டு இருக்கே, அதை இந்த அரண்மனையோட ஞாபகார்த்தமா இங்கிருந்து எடுத்துட்டு போக போறேன். ஏற்கனவே என்ன நினைச்சு நான் ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்க முன்னாடியும் நான் ரொம்ப அவமானப்பட்டு நின்னுகிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எனக்கு இருக்கிற வியாதியை உங்க மனசுல வச்சுக்கிட்டு என் மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு நீங்க நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. என்னால புரிஞ்சுக்க முடியுது.
ஆனா இந்த விழா முடியற வரைக்குமாவது நீங்க உங்க வியாதியை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா இது பகவான் ஸ்ரீ கணேசனுக்காக நாம பண்ற முக்கியமான விழாவாச்சே. நீங்க அவரையே தியானம் பண்ணிக்கிட்டு இருங்க, நடக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்கும். ஒருவேளை திருடணும்னு தோணுச்சுன்னா உங்க இனிமையான பாட்டால ரசிகர்கள் மனசை திருட பாருங்க. இத திருடி என்ன பிரயோஜனம் இருக்கு? உங்க உண்மையான அடையாளமே உங்க இசைதானே. ரொம்ப 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 நன்றிங்க ஐயா, நன்றி. ஆச்சே. ரொம்ப நன்றி. சரிங்க, நாங்க கிளம்புறோம். நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்குங்க. நல்லா தூங்குங்க. உனக்கு என்ன தோணல? இவரு திருடன்னா பார்த்தா அப்படிதான் தெரியுது. இல்ல குண்டப்பா, மதுராதாஸ் மாதிரி இவரும் திருடன் கிடையாது. இவர் ஒரு வித்தியாசமான நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. சின்ன சின்ன பொருட்களை திருடுறது வேற விஷயம். ஆனா சந்திரமணி மாதிரி பெரிய பொருளை திருடுற தைரியம் இவருக்கு இல்ல. இருந்தாலும் இவர் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். சரி வா, மத்தவங்களுக்கும் கஷாயத்தை கொடுக்கலாம் வா. ஆச்சாரியாரே, உங்களுக்கு இங்க ஒரு நல்ல வழியை நான் காட்ட போறேன். இந்த வழியாதான் அந்த பண்டித ராமகிருஷ்ணன் அந்த வைரமணிய கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட, ஆச்சாரியார் எங்க போயிட்டாரு? ஆச்சாரியாரே, ஆச்சாரியாரே, எங்க போயிட்டீங்க? ஆச்சாரியாரே, நமக்கு தெரியாமலே நழுவிட்ட அந்த கிழமை. அந்த கிழமை இப்ப எங்க இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். வா போலாம். ஆஹா, பிரமாதம். நீங்க எவ்வளவு அழகா தும்முறீங்க தெரியுமா? ஓ மை காட், இது உங்களுக்கு எங்க கிடைச்சது? நான் இத ரொம்ப நேரமா தேடிக்கிட்டே இருந்தேன். அதான் கிடைச்சிருச்சுல்ல. இந்த மாதிரி ஒரு அழகை ஒளிச்சு வைக்க நினைச்சா அது சாத்தியமா? அப்போ நீங்க இத என்கிட்ட கொடுக்கறதுக்காக தான் வந்தீங்களா? எனக்கு வேற வேலை என்ன இருக்கு? இங்க வரதனா என்னோட பாக்கியமா நினைக்கிறேன். நான் இப்போ உங்களோட இந்த விலை மதிக்க முடியாத கம்மலை திருப்பி கொடுக்க தான் இங்க வந்திருக்கேன். So sweet. Thank you. Thank you. என்னாச்சு? காக்ரோச்! காக்ரோச், அங்க பாருங்க. எது குருஜி? வாயை திறந்து கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். முட்டாள், கரப்பாம்பூச்சிடா. அது அங்க இருக்கு பாரு. என்ன விட்டு நான் போக மாட்டேன். நீ போ. நீ போ. நீ போ. நீ தான் தைரியசாலி. ஐயோ, வேட்டிக்குள்ள போயிடுச்சு. நல்லா மாட்டிக்கிச்சு. அமைதி 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 அமைதியா இருங்க. போடுச்சுட்டேன். இல்ல, அதோ அதோ போகுது. எங்க? இதுக்கே இவ்வளவு அவசரம்? இன்னும் கொஞ்ச நேரம் உள்ள இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கல. வாங்க, பாத்து. ஓடிடுச்சு. ஒரு வழியா ஓடிடுச்சு. பயந்துருச்சு. பாவம், பயந்துருச்சு. என்ன பார்த்து? யார பார்த்து? என்ன பார்த்துடா? ஆமா, உங்களை பார்த்துதான். நீங்க தான் வீரர். வீரர்களுக்கெல்லாம் வீரர், மகா வீரர். அது உங்களை பார்த்துதான் பயந்து ஓடிச்சு. பயந்தாங்குழி கரப்பாம் பூச்சி. சரி சரி, போகட்டும், விடு. அதிகமா புகழறையா? அப்புறமா கவனிச்சுக்கிறேன். ஒருவேளை அது மறுபடியும் வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துச்சுன்னா மறக்காம என்ன கூப்பிடுங்க. நான் உங்களை காப்பாத்த ஓடி வரேன். என் உயிரை கொடுத்தாவது காப்பாத்துவேன். உங்களுக்கு பாதிப்பு வர விட மாட்டேன். Thank you. Thank you. சரி, இதை என்னோட பாக்கியம் நினைச்சுக்கிறேன். உங்களால முடிஞ்சா எனக்கு இன்னொரு உதவி செய்ய முடியுமா? நீங்க கட்டளை இடுங்க. என்ன வர்க்கம்? இந்த ராஜகுரு தாத்தாச்சாரியார் உங்களோட பாவாடைய தேடணுமா?
நோ நோ பாவாடை இல்ல ஷூ மை ஷூ மாஷுவா புரியலையே. என் கால்ல இருக்கிற 2 ஷூல ஒரு ஷூ லாஸ்ட் ஆயிடுச்சு. ஓஹோ, அப்படியா விஷயம்? மை லக்கி ஷூ. அத தேடுறதுக்கு தான் நான் உங்ககிட்ட உதவி கேக்குறேன். உங்க பேரு டாட்டாச்சாரியா. டாட்டாச்சாரியாவா? இல்ல இல்ல, தாத்தாச்சாரியார். டாட்டாச்சாரியா. தாத்தாச்சாரியார். டாட்டாச்சா. சரி, அது போகட்டும், விடுங்க. அப்புறம் நான் உங்களை தேடி வந்ததுக்கான பலன் எனக்கு இன்னும் கிடைக்கல. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே. இதோ பாருங்க, நான் உங்களுக்கு காதுல அந்த விஷயத்தை எதனால சொன்ன தெரியுமா? இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளதான் இருக்கணும்னு. ஆனா நீங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டீங்க. அவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நீங்க அவங்கள விட்டு தள்ளுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. நான் எதை பார்க்க சொல்றேனோ, நான் எதை செய்ய சொல்றேனோ அதை மட்டும் தான் செய்வாங்க. இப்போ உங்க செருப்பு காணாம போயிடுச்சு, அதுவும் ஒரு காலோடது. கிடைச்சிடும். கிடைச்சிடுச்சுன்னே வச்சுக்கோங்களேன், நான் போய் தேடுறேன் தனியா. உங்களோட செருப்பு உடனடியா கிடைச்சிடும். நான் கிளம்பட்டுமா? தேங்க்யூ தேங்க்யூ டாட்டாச்சாரியா, நீங்க ரொம்ப நல்லவரு. என்ன ரொம்ப புகழறீங்க. இரவு வணக்கம். ஆச்சாரியாரே, சீக்கிரம் வாங்க, நேரம் ஆயிட்டு இருக்கு. ஆச்சாரியாரே, பார்த்து. இந்த திசையில தான் ஏதோ சத்தம் கெட்டுச்சு குண்டப்பா. லாமா, ஆச்சாரியர் இந்த நேரத்துல எங்க என்ன பண்ணலாலு? நானும் அதே தான் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த நேரத்துல இவருக்கு இங்க என்ன வேலை? இவர் கூட சேர்ந்திருக்கிற கூட்டமும் சரியில்லையே. என்ன விஷயமா இருக்கும்? ஹே ஹேண்ட்ஸம், நீ எங்க என்ன பண்ற? ஐம் ஷூர் நீ என்ன பார்க்கறதுக்காக தான் வந்திருக்க. ஆமா ஆமா, நான் உங்களை பார்க்க தாங்க வந்தேன். அப்புறம் எதுக்கு வெளியில நின்னுட்டு இருக்க? உள்ள வா. வாப்பா. ஆமா, நீ என்ன விஷயமா வந்திருக்க? நல்ல வேலை, இவங்களே ஞாபகப்படுத்திட்டாங்க. அது ஒண்ணு இல்லைங்க, இந்த தும்மலை சரி பண்ணதா. இது உங்களுக்காக கஷாயங்க குண்டப்பா. அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாம் வசதியா இருக்குல்ல? உங்களுக்காக நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கிற உபசரிப்புல ஏதாவது குறை இருந்தா மறுக்காம சொல்லுங்க. குறை இருக்கு, சின்ன சின்ன குறை. என்ன மாதிரி? அது என்னன்னா, டின்னர் ரொம்ப ஸ்பைசியா இருந்தது. காரம். ஓஹோ, காரமான சாப்பாடா? அப்புறம் இந்த அறையோட கர்டன்ஸ் கலர், அப்புறம் இந்த ட்ரெஸ் கலர் கொஞ்சம் கூட ஒத்து போகல. அப்புறம் பெட்ஷீட்ஸ் ரொம்ப போரிங்கா இருக்கு. அப்புறம் அந்த இடம் சுத்தமாவே இல்ல. இப்போதைக்கு அவ்வளவுதான். ஏத்துதான் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ். இதுவா சின்ன சின்ன குறை? சரிங்க, பரவாயில்ல, விடுங்க, நான் சரி பண்ணிடுறேன். உங்களோட இந்த அறைய நான் மொத்தமா மாத்திடுறேன். நாட் பேட். ஜஸ்ட் ஒன் திங், ரூமோட விண்டோ இந்த பக்கம் இருக்கணும். அப்புறம் டோர் வெஸ்ட் சைடுல இருக்கணும். அப்படி இருக்குமா என்ன? இழுக்குலாமா? புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சுங்க. நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம், நானே பாத்துக்கிறேன். இதாங்க, இத கஷாயத்தை குடிங்க. வாடா, நல்லா தூங்குங்க. வா. பாவம், நீ இவ உனக்கே வேலையை கொடுத்துட்டாளே ராமா. விருந்தாளியா வந்துட்டாங்களே, அவங்க குறைய தீக்கிறது நம்ம கடமை இல்லையா? உனக்கு என்ன தோணுது ராமா? ஒருவேளை இந்த பொண்ணுதான் திருடியா இருப்பாளோ? இல்ல பட்டு, எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இவ திருடக்கூடியவன்னு தோணல. அலங்காரத்தை பத்தி யோசிக்கவே இவளுக்கு நேரம் பத்தல. இவ கண்டிப்பா திருடுறவ கிடையாது. எனக்கும் அப்படிதான் தோணுது. என்ன தோணுது? திருடுற அளவுக்கு அவளுக்கு தைரியம் இல்ல. அப்பள எப்படி அவ திருடுவா? அடேங்கப்பா குண்டப்பா, உனக்கும் நல்லா மூளை வேலை செய்தேப்பா.
சரி, அந்த ஆச்சாரியல் இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணலாலு? இன்னும் அதே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி மீதி இருக்கிற 2 விருந்தாளிகளை சந்திக்கலாம். அதுக்கப்புறம் அவரை பத்தி யோசிக்கலாம். வா, நாம இப்ப அந்த சோம்நாத்தை போய் பார்க்கலாம். வா. இங்க உங்களுக்கு எல்லாம் சௌகரியமா இருக்கா ஐயா? ஆச்சே, ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கு தம்பி. 2 ரொட்டி சாப்பிடுறதுல இருக்கிற சந்தோஷம் உங்களுடைய இந்த ஆடம்பரமான உணவு வகைகள்ல கிடைக்கல தம்பி. ஆச்சே. அங்க மரத்தடியில தரையில தூங்குற சுகமே தனியா இருக்கும். ஆனா இதுல படுத்து தூங்குனா தூக்கமே வரமாட்டேங்குது. பரவாயில்ல தம்பி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே இந்த சங்கீத போட்டி முடியற வரைக்கும் தானே. ஆச்சே. அதுக்கப்புறம் இந்த பணக்காரங்களுக்கு ஒன்ன புரிய வைக்க போறேன். சங்கீதம்ன்றது பணக்காரங்களுக்கு மட்டும் இருக்கிறது கிடையாது. அந்த சரஸ்வதி தேவியோட கடாட்சம் யார் மேல இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு தடவை நான் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டா அப்புறம் என்ன மாதிரியான ஏழை கலைஞர்களுக்கு அதை நான் மீட்டு தருவேன். ஆஹா ஆஹா ஆஹா, உங்க சிந்தனை ரொம்ப உயர்வா இருக்குங்க. நீங்க அதுலயே குறியா இருங்க. இந்த சங்கீத போட்டியில ஜெயிக்கிறதுக்காக உங்களோட முழு திறமையை வெளிப்படுத்தணும். பகவான் ஸ்ரீ கணேசர் அவரோட ஆசீர்வாதத்தை நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பாரு. நல்லதுப்பா. எங்களுக்கு உத்தரவு கொடுங்க, நாங்க கிளம்புறோம். நெல்லுங்க. இது அங்க இருந்தது, என்னோடது இல்ல. யாரோ இத தொலைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். லாமா, இது உன்னோட கல்யாண மோதிரமாச்சே. ஆமா, என்னோடதுதான். மன்னிச்சிடுங்க, தெரியாம விழுந்துருச்சு. எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி, நாளைக்கு காலையில சந்திக்கலாம். உன் கல்யாண மோதிரத்தையே உன்னால பத்திரமா பாத்துக்க முடியலையா? அப்பல சந்திரமணியை எப்படி பாத்துருப்ப? அறிவு குழந்தே, நான் வேணும்னே தான் இந்த இடத்துல போட்டுட்டு வந்தேன். அவர் எந்த அளவுக்கு நேர்மையானவர்னு கண்டுபிடிக்கதான் நான் முடிவு பண்ணிட்டேன். இவர் திருடுறதுக்கு வாய்ப்பே இல்ல. இவர் ஏழைங்கிறதுனால விரக்தியில தான் இருக்காரு. இவர் திருடுறவர் இல்ல. வா, நம்ம போலாம். ஆச்சாரியாரே, நீங்க ஏதாவது யோசிக்கிறீங்களா? யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, யாருக்கோ அந்த செருப்பு தேவைப்பட்டிருக்கு. ஆனா ஒன்ன வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? செருப்பா? அது யாரோட செருப்பு? அதான் உள்ள அந்த அறையில அந்த அழகான பாடகி அவ செருப்பை பத்தி என்கிட்ட சொன்னால. குருவே, நீங்க வந்த விஷயத்தையே மறந்துட்டீங்க. நாம இங்க வந்தது செருப்பை திருடுறதுக்காக இல்ல, சந்திரமணியை எப்படி திருடலான்னு திட்டம் போடுறதுக்காக வந்தோம். தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் நீங்க மறந்து போயிடுறீங்க. நன்றி. எல்லாம் எனக்கு தெரியும். வாங்கடா போலாம். வலிக்குதா? சாப்பிடு. நீங்களா? தேவி, இன்னைக்கு விருந்தாளிங்களுக்கு இதுதான் இங்க முதல் நாள். உங்க எல்லாரும் நேர்ல சந்திச்சு உங்களுக்கு ஏதாவது குறைகள் நிறைகள் இருக்கான்னு கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். அதோட கஷாயமும் கொண்டு வந்திருக்கேன். இதை குடிச்சீங்கன்னா ஜலதோஷம் நின்னு போயிடும். குண்டப்பா, வாங்கிக்கோங்க தேவி, கஷாயத்தை குடிங்க. இதை குடிச்சா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. இதுல நன்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? நான் என் கடமையை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கேட்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு குரங்குங்கன்னா ரொம்ப பிடிக்குமோ? எனக்கு எல்லா மிருகங்களையும் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா உங்களுக்கு மனுஷங்களை பிடிக்காதா? எல்லா மனுஷங்களுக்குள்ளயும் ஒரு மிருகம் ஒளிஞ்சிருக்கு. அது அவங்களோட குணாதிசயம். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மனுஷங்க பச்சொந்தி மாதிரி அவங்க குணத்தை மாத்திக்க கூடியவங்க. குள்ள நரி மாதிரி நமக்கே பள்ளத்தை தோண்டுவான். அப்புறம் பாம்பு மாதிரி விஷத்தை கக்குவான். அது மட்டும் இல்லாம வெறி புடிச்ச புலி மாதிரி அவங்களோட இறை மேல பாஞ்சு விழுவாங்க. ரூபா தேவியே இப்படி பேசுறாங்க. உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணுன்னு பேசுற மாதிரி இருக்கு.
தாத்தாச்சாரியார் ஞாபகம் தான் வருது. நீங்க சொல்றது 100க்கு 100 சரிதான் தேவி. உங்கள மாதிரி ரொம்ப புத்திசாலியான ஆளுங்களுக்கு என்கிட்ட பாராட்டு வாங்குறதுக்கு எதை சொன்னாலும் சம்மதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு இது உண்மைன்னு பட்டா மட்டும் நீங்க சம்மதத்தை சொல்லுங்க. ஆமா தேவி, ஆனா நீங்க சொன்னது சரின்னு என் மனசுக்கு தோணுச்சு. எனக்கு அனுபவமும் இருக்கு. மனுஷங்க அந்த மிருகங்களை விட ரொம்ப மோசமானவங்க. மிருகத்தோட குணாதிசயத்தை வச்சு அது எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா மனுஷங்களை எதை வச்சு அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்க முடியும்? ராமகிருஷ்ணர் அவர்களே, நீங்க உண்மையிலேயே ஒரு சிறப்பு ஆலோசகர் தான். உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசினதால என் மனசுக்கு நிம்மதியும் ஆனந்தமும் கிடைச்சிருக்குன்னு சொல்லியே ஆகணும். தேவி, அது என்னோட பாக்கியங்க. சரி, நான் இப்போ கிளம்புறேன். நாம நாளைக்கு சந்திப்போங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா தயக்கப்படாம என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா கேக்குறேன். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வா குண்டப்பா. வாங்களே, நான் உங்களை வாசக்கது வரைக்கும் விட்டுட்டு வரேன். இரவு வணக்கம். நல்லா இரவு தூங்குங்க. வணக்கம். இவளை பத்தி உனக்கு என்ன தோணுது ராமா? இவ மனசுல எதுவுமே இல்லன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி இல்ல பட்டு, மத்தவங்களை விட இவங்க தான் ரொம்ப ஆபத்தா இருக்காங்க. சந்திரமணியை நாம முதல்ல பாதுகாக்க வேண்டியது இந்த ரூபா தேவி கிட்ட இருந்துதான். ஏன் அப்படி சொல்ற? நீ கவனிக்கலையா என்ன? அவங்க எப்ப எதை பேசினாலும் நம்ம கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிறாங்க. எதுவா இருந்தாலும் சுத்தி என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டே தான் பேசுறாங்க. மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வெளியில வேற பேசுறவங்க தான் ரொம்ப ஆபத்தானவங்க. அவங்க மனசுல இப்ப ஏதோ ஒண்ணு ஓடுது. இந்த மாதிரி ஆளுங்க இவங்க உண்மையான குணத்துக்கு பதிலா பொய்யான குணத்தை தான் இந்த உலகத்துக்கு காட்டுவாங்க. இவங்க கிட்ட எல்லாம் தான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன பேசுற ராமா? நீ கொஞ்சம் அதிகமா யோசிக்கிற மாதிரி தெரியல. அந்த பொண்ணோட முகத்தை ஒரு தடவை பாரு. எனக்கு என்னவோ அவ திருடுவான்னு தோணல. அவளால எப்படி திருட முடியும்? அவ ஒரு சாதாரண பெண்ணாச்சே. பெண்களை குறைச்சு எடை போடாத பட்டு, பெண்களால என்ன வேணா செய்ய முடியும். பல ரூபங்களை தங்களுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறவங்க பெண்கள் எப்ப வேணாலும் மாறுவாங்க. அதுவும் இல்லாம பொருத்தமா ரூபா தேவின்னு வேற பேர் வச்சிருக்காங்க. எப்போ ரூபத்தை காட்ட போறாங்களோ? நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கலாமா? மூளைகில கலண்டுடுச்சா என்ன? ஏதாவது உளராதரா. எனக்கு நானே பேசிக்கிட்டு இருந்தேன். சரி வா போ. கண்டிப்பா மூளை கலண்டுடுச்சுல. வாயை மூடிட்டு வா. அந்த பண்டிதன் ஒரு முட்டாள். கஷாயத்தை குடிக்க வைக்கிறதுனால உண்மையை கறந்துடலான்னு நினைச்சான். ஆனா உண்மையான திருடன் யாருன்னு அவனால நிச்சயமா கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த சந்திரமணி வைரம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். ரொம்ப அப்பாவியா இருக்கான். அவனுடைய அறிவு யாருக்கு எதிரா செயல்படுதுன்னு அவனால புரிஞ்சிக்கவே முடியல. 7 ஜென்மம் எடுத்தாலும் இந்த வேலையை நான் தான் செஞ்சதுன்னு அவனால கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த ஆச்சாரியார் எங்க தான் போனாரு? இந்த நேரத்துல அவருக்கு எங்க என்ன வேலை இருக்கும்? அவரும் அவரோட அந்த 3 கூட்டாளிகளும் எதுக்காக வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். எங்க 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 போயிருக்கோம் அந்த செருப்பு? லாமா, கத்தி ஊரை கூட்டாத. வா. இவன் ஐயோ 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 ஐயோ, இந்த ராமகிருஷ்ணன் எனக்கு ஒரு கெட்ட கனவாவே மாறிக்கிட்டு இருக்கான். அவன் இல்லைன்னா கூட பக்கத்துல இருக்கிற மாதிரி தோணுது. இப்ப கூட அவனை யாரோ கூப்பிடுற மாதிரி என் காதுல சத்தம் கேட்டது. நாங்களும் உங்களெல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். அதாவது உங்களுடைய தாக்கத்தால உங்க மூளைக்கு கேட்கறதெல்லாம் எங்க எல்லாருக்குமே கேட்டுக்கிட்டு இருக்கு குருஜி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால யாரோ அவன் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி எங்களுக்கும் கேட்டுச்சு. உங்களுக்கும் கேட்டுச்சா? ஆமா குருஜி, ஆமா. உண்மையை சொல்லணும்னா அது என் காதுக்கும் கேட்டது குருஜி. உனக்குமா கேட்டுச்சு? ஆமா, நல்லா கேட்டுச்சு. யாரோ அந்த பண்டிதனை பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஓ, அப்படின்னா அவன் இங்க எங்கேயோ தான் இருக்கான். நிச்சயமா இருக்கலாம் குருவே. ஏன்னா உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற இணைய பிரியா பந்து அந்த மாதிரி. ஒரு பக்கம் நீங்க இருந்தா மறுபக்கம் அவன் உள்ள வந்துறான். அவன் நிக்கிறான் குருஜி. அமைதியா இருங்க, சத்தம் போடாம அமைதியா இருங்க. முதல்ல இங்க இருந்து போயிடுவோம். நாம அந்த துஷ்ட பண்டிதனோட கண்ணுல மாட்டக்கூடாது. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க போலாம். தள்ளி விட்டுக்கிட்டே இருக்க. நீ ஏன்டா அட்டைப்பூச்சி மாதிரி என் உடம்புல ஒட்டிட்டு வர? சத்தம் போடாதீங்கடா. இவன் என்ன கீழே தள்ளி இருப்பான் குருவே. விழுந்தாலும் அமைதியா விழுங்க, சத்தம் வரவே கூடாது. என்ன குரு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒருத்த கீழே விழுந்தா எப்படி சத்தம் வராம இருக்கும்? நான் விழுந்து காட்டவா? வேண்டாம் வேண்டாம் குருவே. நீங்க நிறைய விஷயத்துல ஏற்கனவே மண்ண கவிரிக்கு இங்க புரிஞ்சிக்க மாட்டியா? நம்ம குருஜி சொல்றத ஒழுங்கா செஞ்சு தொலை. ஒருவேளை அந்த வேலைக்காக பண்டித பக்கத்துல எங்கேயாவது இருந்தானா அப்புறம் நம்ம குருஜி அந்த சந்தாமணியை தேடுறதுக்காக திட்டம் போடுறாருன்னு தெல்ல தெளிவா புரிஞ்சிடும். வாயை
தேடிக்கிட்டு வாங்கடா. வா வா. குண்டப்பா, லாமா. உண்மையான திருடன் இங்கதான் இருக்கான். ஆ, ஆனா பாவம், நம்ம அவங்க மேல சந்தேகப்பட்டுட்டு இருந்தோம். இந்த விழா நல்லபடியா முடியற வரைக்கும் நாம எல்லார் மேலயுமே சந்தேகப்படணும். ஆனா உண்மையான திருட கலைச்சிட்டானே, அந்த குருஜி அவங்க கூட்டாளிங்களும் தானே? இல்ல குண்டப்பா, இவர் ஒரு சூழ்நிலைவாதி. சூழ்நிலைய தனக்கு சாதகமா மாத்திக்க பாக்குறாரு. ஒரே கல்லுல 2 மாங்க அடிக்க பாக்குறாரு. சந்திரமணியை இவரு திருடிட்டு அந்த பழியை என் மேல போட்டு எனக்கு ஒரேடியா அழிவை ஏற்படுத்த பாக்குறாரு. வெளியூர் திருடங்களை நம்ம அப்புறம் கவனிச்சுக்கலாம். முதல்ல இந்த உள்ளூர் திருடங்களை தான் கவனிக்கணும். அது புலி. அதத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிச்சுக்கிட்டே இருந்தாதான் நல்ல யோசனை ஏதாவது வரும். சரி வா. ஒரு விஷயம் எனக்கு சரியா புரியவே மாட்டேங்குது. எந்த வாசல் வழியா சந்திரமணி வைரத்தை பண்டிதர் ராமகிருஷ்ணன் கொண்டு வர போறான்னு தெரியல. ஆச்சாரியாரே, இந்த வழியை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஆனா அந்த சந்திரமணியை எந்த வாசல் வழியா கொண்டு வரதுக்கான முழு வாய்ப்பு இருக்கோ அந்த வழியை நான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஏன் இது வரைக்கும் அந்த வழியை காட்டவே இல்ல? முதல்ல அந்த வழியை தானே எனக்கு காட்டியிருக்கணும். அனாவசியமா அரண்மனை முழுக்க சுத்த விட்டுருக்க. நான் முதல்லயே உங்களுக்கு அந்த வழியை தான் காட்டுறதுக்கு இருந்தேன். ஆனா நீங்க தான் நடுவுல எங்கேயோ நழுவி போயிட்டீங்க. நழுவி போயிட்டேனா? அது நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? நழுவி போயிட்டீங்கன்னா அது எங்கேயோ காணாம போயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒண்ணு எங்க பின்னாடி சுத்துன்னு சுத்தல. நாங்க தான் உங்க பின்னாடியே சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். இந்த அரண்மனை முழுக்க நீங்க ஒரு பக்கம் சுத்துறீங்க, நாங்க ஒரு பக்கம் சுத்துறோம். வாங்க போலாம், பண்டிதனை தேடலாம். வாங்க வாங்க. இங்க பாரு குண்டப்பா, இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொன்னாலும் அதுக்கு சரின்னு மட்டும் பதில் சொல்லு. இன்னொரு விஷயம், நல்ல சத்தமா பதில் சொல்லணும். கண்டிப்பா சொல்லல. இப்ப இல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு பாப்பலாம். அடே குண்டப்பா, சொல்லலாமா? அமைதியா இருங்க. வாங்க போலாம். இருங்க. இந்த பக்கம் தான் குரல் கேட்டுச்சு. எப்படி வாங்க. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் இங்க வந்தது இந்த விருந்தாளிங்களுக்கெல்லாம் கஷாயம் கொடுக்கறதுக்காகன்னா. உண்மையான காரணம் என்ன தெரியுமா? நான் இங்க வந்தது சந்திரமணி வைரத்தை பாதுகாக்கிறதுக்கான திட்டத்தை போடதான். ஒருவேளை சந்திரமணியை திருட யாராவது வந்திருந்தா அந்த முட்டாள் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பான் தெரியுமா? அந்த சந்திரமணி வைரத்தை கணபதி பூஜை முடிஞ்சு 10 நாளைக்கு அப்புறம் தான் ரகசிய வழியில அது அரண்மனைக்கு கொண்டு வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பான். அதனால அந்த முட்டாள் திருட இந்நேரம் அந்த ரகசிய வழியை தான் பாவம் தேடிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம திட்டம் தான் வேறையாச்சு. இப்ப நான் சொல்றது கவனமா கேளு, காதுல நல்லா வாங்கிக்கோ. உண்மையான திட்டம் என்னன்னா, ஒரு நிமிஷம் இரு. ஒருவேளை யாராவது நம்மள பின்தொடர்ந்து வராங்களா இல்லையான்னு பார்த்துட்டு பேசுவோமே. ஏன்னா யாராவது ஒளிஞ்சிருந்து நம்ம பேசுறத கவனிக்கலாம். அல, இங்க யாருமே இல்லையலாமா? அப்பலாம் நீ மேல சொல்லு. நான் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? நீ உன் திட்டத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்த. கேளு. உண்மையான திட்டம் என்னன்னா, அந்த சந்திரமணி 10 நாளைக்கு அப்புறம் வரப்போற அந்த விழா அன்னைக்கு இல்ல, நாளைக்கே இங்க கணேச பகவானுடைய சிலையை ஸ்தாபிக்கும் போதே கொண்டு வந்துருவாங்க. அதுவும் ரகசிய வழியா கிடையாது, இந்த பொது வழியிலே கொண்டு வந்துருவாங்க. அதாவது நாம நடந்து வந்த வழியில. அது மட்டும் இல்ல, அந்த திருடன் என்ன நினைச்சிட்டு இருப்பான் தெரியுமா? அந்த சந்திரமணிய பலத்த பாதுகாப்போட நிறைய ஆயுதங்களோட சேனை வீரர்கள் கொண்டு வருவாங்க நினைப்பான். ஆனா உண்மையிலேயே சாதாரண ஒரு பையில வச்சுதான் அத கொண்டு வருவாங்க. யாரோட பையில? யோசி குண்டப்பா, நல்ல யோசி. மறந்து போச்சா? உன்னோட பையில தான். அந்த சந்திரமணிய உன்னோட பையில போட்டுதான் கொண்டு வர போறோம். ஆனா என்கிட்ட தான் பையே இல்லையலாமா? அறிவு குழந்தை, உனக்கு ஒரு பை கூடவா வாங்கி தர மாட்டேன். நல்ல பைய வாங்கி கொடுத்துறேன்டா. ஆனா நான் சின்ன பையே இல்லலாமா? அதனாலதான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன் குண்டப்பா. நீ தான் சின்ன பையனாச்சே. உன்ன மாதிரி சாதாரண சின்ன பையன் கிட்ட அப்படி ஒரு விலை மதிப்பு இல்லாத வைரம் இருக்குங்கிறத யாரும் நினைக்க கூட மாட்டாங்க. அதுக்காக தான் நான் உன்னை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீ அதை என்கிட்ட ஒப்படைச்சிருவியா? நான் மகாராஜா கிட்ட கொடுத்துருவேனா? மகாராஜாவும் அந்த கணேச பகவான் பாதங்கள்ல வச்சிருவாரு. அவ்வளவுதான், நம்ம வேலையும் முடிஞ்சு போயிடும்.
ஆனா ஆ புரியுது புரியுது, எனக்கு நல்லா புரியுது குண்டப்பா. நீ என்ன கேட்க வரேன்னு தெரியுமே. நீ பால்மனம் மாறாத சின்ன பையனாச்சே. ஒருவேளை சந்திரமணி உன்கிட்ட இருக்கிற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்ன கடத்திட்டு போயிடுவாங்க இல்லையா? அதைத்தானே கேட்க வர. ஆனா என்ன பண்றது குண்டப்பா, சந்திரமணிய பாதுகாக்கணும்னா இப்படிப்பட்ட ஆபத்தை எல்லாம் எதிர்கொண்டுதான் ஆகணும். அது மட்டும் இல்ல, நீ சாதாரண பையனாவே இருந்தாலும் உன்னை கடத்திட்டு போறது அசாதாரணமான விஷயமாச்சே. இப்போதைக்கு நம்ம திட்டம் இதுதான். சரி வா கிளம்புவோம். நாளைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு. தாமதமா போயிட்டோம்னா எல்லாம் கெட்டு போயிடும். சந்திரமணிய நல்லபடியா பாதுகாக்கணும்னு எவ்வளவு பெரிய பொறுப்பு நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்காங்க. வா வா. இந்த பண்டிதன் இருக்கானே, சாதாரண முட்டாள் இல்ல, வடிகட்டின முட்டாள். அவன் மனசுல பெரிய அறிவாளின்னு நினைப்பு. அந்த சந்திரமணியை எப்படி திருடணுங்கிற திட்டத்தை நமக்கு அழகா விவரிச்சுட்டு போயிருக்கான். நாம நினைச்சது நாளைக்கு நடந்தே தீரும். நாளைக்கு நாம அந்த குண்டப்பாவை கடத்த போறோம். அப்படியே சந்திரமணியை திருட போறோம். அப்புறம் அந்த பண்டிதனோட பதவிக்கும் நாம இறுதி சடங்கை நடத்திடுவோம். ஒரு பக்கம் பகவான் ஸ்ரீ கணேசரோட சிலையை கொண்டு வர போறோம். இன்னொரு பக்கம் இந்த முட்டாள் பண்டிதன மகாராஜாவே இந்த அரசவையை விட்டு, இந்த அரண்மனையை விட்டு, இந்த ராஜ்யத்தை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே துரத்த போறாரு. அதுக்காக தயாராரு பண்டிதனே, தயாராரு. உன்னை அழிக்கிறதுக்கான முகூர்த்தத்தை நான் குறிச்சிட்டேன். என்ன யோசிக்கிறீங்க குருநாதா? எதை பத்தி கேக்குற? அங்க என்ன பாக்குறீங்க? என்ன பார்த்த? அத நீங்க தான் சொல்லணும். ஏன்னா பகவான் கணபதி இங்க இருக்காரு. அது வேற ஒண்ணும் இல்ல, மக்கள் எவ்வளவு பேர் திரண்டு வந்திருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பொடியை எங்க ஒளிஞ்சிருக்கான்? மணி அங்க பாரு, அங்க இருக்க பாரு. ஒருத்தன் அங்க இருக்க பாரு. வா, அவசரப்படாத. வா 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 வா. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். வா 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 வா. பகவான் ஸ்ரீ கணேசர் போற்றி! பகவான் ஸ்ரீ கணேசர் போற்றி! அம்மாவோட கேள்வியும் என்னோட கேள்வியும் ஒண்ணுதான். குண்டப்பா எங்க? அவனை எங்கேயுமே காணோம். நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என் மேல நம்பிக்கை வச்சுட்டு நான் சொல்றதை மட்டும் செய்ய.
என்ன வெளியில விழுங்க. டேய் மணி, எனக்கு ஏன்டா கண்ணே தெரிய மாட்டேங்குது? அந்த கிழவு கூட சேர்ந்து பண்ண தப்புக்கு அந்த கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரா என்ன? என்ன நிரந்தரமா குருடனாக்கிட்டாரு. கொஞ்சம் மெதுவா நடந்து தொலை. உன் கண்ணுக்கெல்லாம் எதுவுமே ஆகல. இந்த அறை கொஞ்சம் இருட்டா இருக்கு, அவ்வளவுதான். சரி போதும், இங்கேயே வச்சிடு. ஆச்சாரியாரே, எதுவுமே தெரியல, ஒரே இருட்டா என்ன இருக்கு. வெளியில விழுங்கன்னு சொல்லல. என்ன இது? நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது விளக்கெல்லாம் ஏத்திட்டு தான் நான் வந்தேன். சரி போகட்டும், விடுங்க. அந்த சந்திரமணி நம்ம கைக்கு கிடைச்சதும் இந்த இருள் சந்திரமணியோட பிரகாசத்தால எப்படி ஒளிர்விட போகுதுன்னு பாருங்க. கனிமணி, சொல்லுங்க குருஜி. என்னால இதுக்கு மேல காத்திருக்க முடியாது. சீக்கிரமா அந்த சந்திரமணியை என் கண்ணுல காட்டுங்க. இதோ இப்ப காட்டிடுறோம். என்ன வெளியில விழுங்க. வாய முறா பொடி பயலே. சீக்கிரமா அந்த பைய தர. சீக்கிரம் 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 வெளியில வா. என்ன விழ போலீங்களா இல்லையா? எதுக்காக என்ன சாக்கு பையில மூட்டை கட்டலீங்க? அதுக்கு என்னப்போ? ஒரு வேலைய மூச்சு நின்னு போயிருந்தா? மூச்சு நின்னு போகுமா? என்ன உளறான் இவன்? மூச்சு நின்னு போயிருக்குமோன்னு சொல்ல வரான். அப்பத்துல இருந்து கத்தையில இழுக்க. முதல்ல தண்ணி குளுங்க, அப்புறம் சாப்பாடு குளுங்க. டேய், அதிசயத்தை பாத்தியா? இவனை கடத்திக்கிட்டு வந்த விஷயம் கூட இன்னும் இவனுக்கு தெரியவே இல்ல. கல்யாணத்துக்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அதுவும் மாப்பிள்ளை வீட்டு சார்பா வேற பேசிக்கிட்டு புரியா? இருக்க. சீக்கிரம் அந்த சந்திரமணி எங்க கிட்ட கொடு. ஓஹோ, உங்களுக்கு சந்தலமணி வேணுமா? இத முன்னாடியே கேட்டலுக்கலாம்ல. எதுக்கு உங்களுக்கு வீண் செலமோ? இந்தாங்க சந்தலமணி. கிடைச்சிருச்சு குருவே, சந்திரமணி நமக்கு கிடைச்சிருச்சு. இத பாத்தியா எவ்வளவு உருட்டியா இருக்குன்னு? வெண்ண மாதிரி மிருதுவா, பாலை விட ரொம்ப வெண்மையா இருக்கு. இந்தாங்க குருஜி. அதை என் கையில கொடுத்தாதானே என்னால பார்க்க முடியும். இந்தாங்க குருஜி. கொடுங்க. இந்தாங்க குருவே. என்கிட்ட கொடு. டே முட்டாளுங்களா, இது சந்திரமணி கிடையாது. அப்படி இது சந்திரமணியா இருந்தா இது ஏன் மின்ன மாட்டேங்குது? குருஜி, இந்த இருட்டுல இது எப்படி குருஜி மின்னு சொல்லுங்க. டே உதவாக்கற, அது சந்திரமணிடா. அது பிரகாசிக்கிறத பார்க்கணும்னா இருட்டெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல. ஓஹோ, அவ்வளவு அற்புதமான வைரம் அது. பாதாள கொகையா இருந்தாலும் அதோட பிரகாசத்துல அப்படியே ஜொலி ஜொலிக்க தெரியுமா? அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த சந்திரமணி. இது சந்திரமணி இல்ல. நிச்சயமா இது சந்திரமணி இல்ல. நிச்சயமா எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. ஆமா, நடந்திருக்கு. குருஜி, இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு குருஜி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ என் கால்ல பலமா அடிச்சிட்டாங்க. வலிக்குது. முதல்ல என்ன யாராவது காப்பாத்துங்கடா. என்ன என்னாலேயே காப்பாத்திக்க முடியல, நான் எப்படி உங்களை காப்பாத்துறது? அடிக்கிறாங்களே, வலிக்குது. யாருன்னு சொல்லிட்டாவது அடிங்க. இது அந்த பகவானுடைய தடி. உங்களை தண்டிக்க வந்திருக்கு துஷ்டர்களே. இது உங்க கண்ணுக்கு தெரியாது, இதோட சத்தமும் கேட்காது. ஆனா நல்லா வலிக்கும். எப்பெல்லாம் இந்த தடியால நீங்க அடி வாங்குறீங்களோ அப்பெல்லாம் உங்க வாயில இருந்து ஐயோ அப்படின்னு கத்துவீங்க. சந்திரமணி கேக்குதா உங்களுக்கு? அவ்வளவு திமிரா உங்களுக்குலாம்? திருட நினைச்சதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கணும். பண்டிதனா இருந்துகிட்டு இப்படி ஒரு மகா பாவத்தை பண்றியா? இதுக்கு மன்னிப்பே கிடையாது. உனக்கும் உன் கூட்டாளிகளுக்கும் தண்டனை நிச்சயம். என்ன அடிச்சவங்க எல்லாம் நரகத்துக்கு தாண்டா போவீங்க. இதுக்கான பலனை நிச்சயமா அனுபவிப்பீங்க. யாராவது விளக்கேத்துங்களேன். நான் போறேன் குருஜி, நான் போறேன். என்ன அடிச்சவங்களுக்கு நல்ல சாவே வராது. நமக்கு இதெல்லாம் தேவையாடா மணி? வலி தாங்க முடியல. வைரமாவது கிடைச்சதா? என்ன இது? முட்டை மாதிரி தெரியுது. முட்டையாதான்
அது என்னது? அடே, ஆச்சாரியார், இது 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 வெறும் கல்லு. ஆமா, பாருங்க பாருங்க, இது மேல வெள்ளை சாயம் பூசிருக்காங்க. கல்லா? பாருங்க, இந்தாங்க, இத நல்லா தொட்டு பாருங்க. ஐயோ ஆச்சாரியாரே, இத தொட்டு பாருங்க, இது கல்லுதான். நான் அதை தொட மாட்டேன். தொட்டாதானே உங்களுக்கு புரியும். இந்தாங்க, உங்க கைய காட்டுங்க ஆச்சாரியாரே. இந்தாங்க, புரியுங்க. அது உண்மையாவே கல்லுதானே குருஜி? நல்லதா போச்சு. அதாவது சந்திரமணி கிடைக்காம போனா கூட பரவாயில்ல, நமக்கு நம்ம உயிர் திரும்ப கிடைச்சதே பெரிய விஷயம். ஆமா, நீங்க நீங்க சொன்னது ரொம்ப சரிதான். இது நமக்கு எதிரா யாரோ பண்ண சதிதான். ஆனா இந்த இந்த சதிய பண்ணதுதான் யாருன்னு தெரியல. ராமா, அவங்கள அவ்வளவு அடி அடிச்சதை என்னால மறக்கவே முடியாது. சந்திரமணி எடுக்க வந்துட்டாங்க. அது என்ன சாதாரண லட்டு நினைச்சிட்டாங்களா? கையில எடுத்து வாயில போட்டு சாப்பிடுறதுக்கு. அம்மா, இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தடம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த குண்டப்பாவை எதுக்குடா கடத்தணும்னு கூட்டமா உட்கார்ந்து குடுமிய பிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இவங்க கேக்குறாங்க ஏன் இப்படி பண்ணேன்னு. ஒருவேளை குண்டப்பாவோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா? பாவம், இவன் எதுவும் தெரியாத சின்ன பையன். ஒருவேளை இவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா? என்னம்மா இவா, என்னோட உயிர் நண்பனுக்கு அப்படி ஏதாவது ஆக விட்டுடுவேனா என்ன? இவனுக்காக நான் என்னோட உயிரே கூட கொடுப்பேன். அம்மா, நாங்க யோசிச்சுதான் திட்டம் போட்டோம். இவனுக்கு எதுவும் ஆகாத மாதிரி தான் எல்லாத்தையுமே பண்ணோம். ஆச்சாரியருக்கு தேவைப்படுறது சந்திரமணி மட்டும்தான், குண்டப்பா கிடையாது. ஒருவேளை குண்டப்பா அவர் கேட்டதை கொடுக்காம விட்டிருந்தா அப்ப வேணும்னா இவனுக்கு ஆபத்து வந்திருக்கலாம். ஆனா நான் தான் கொடுத்துட்டேனே. ஆமா, பெரிய கோழி முட்டைய, அதுவும் கல்லு முட்டை, அத கையில வச்சுக்கிட்டு ஒருத்தர் தலையில ஒருத்தர் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ராமா. ராமனா? ஆச்சாரியாரே, ஆனா உங்களால எப்படி இவ்வளவு நம்பிக்கையா சொல்ல முடியுது இதுக்கு பின்னாடி ராமன் தான் இருக்கான்னு? வேற யாரா இருக்க முடியும் காவல் அதிகாரியே? உலகத்துல இருக்கிற எல்லா பண்டிகையும் நாள் கிழமை பார்த்துதான் வரும். ஆனா அந்த ராமனுக்கும் எங்க குருஜிக்கும் வாரத்துல 4 நாளாவது பண்டிகை வரனா சோறு தண்ணி இறங்காது, தூக்கம் வராது. அப்படின்னா என்ன சொல்றீங்க? அப்படின்னா வேற ஒண்ணு இல்ல காவல் அதிகாரி, அந்த ராம மட்டும்தான் எங்களுடைய குருவுக்கு வாரத்துல ஒரு 4-5 வாட்டியாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அவமானங்களையும் காட்டிக்கிட்டே இருக்க முடியும். இந்த வரமாம வேலையை முடிச்சுட்டேன். ஆனா சொல்ல போனா எங்க குருஜிக்கு இந்த முறை அடி ரொம்ப பலம். ராமா, அந்த பண்டிதன் என்னையே ஏமாத்திட்டான், என்ன முட்டாளாக்கிட்டான், என்னோட சூழ்ச்சியை தலைகீழாக்கிட்டு என்னோட கண்ல மண்ணை தூவிட்டான். அந்த சந்திரமணிய இன்னைக்கு இல்ல 10 நாள் கழிச்சுதான் மகா பூஜை அன்னைக்குதான் மக்கள் பார்வைக்கு வைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நாம சந்திரமணியை திருடிட்டு அந்த பழிய அவன் மேல போட போறதையும் அவன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான். அவன் கவனமா செயல்பட்டுட்டான். அந்த மாதிரி ஆளுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுறதுங்கிறது முட்டாள்தனமாகுமே தவிர வேற எதுவுமே ஆகாது. அதுக்கு என்ன அர்த்தம் குருவே? இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம திட்டங்களை மூட்டை கட்டி வைக்கிறது தான் புத்திசாலித்தனம் சொல்ல வரேன். நாம இப்போ சந்திரமணியை திருடுற திட்டத்தை கைவிட போறோம். என்ன நடக்கணும்னு இருக்கோ அப்படியே நடக்கட்டும், விட்டுருங்க. இனிமே நம்ம கையில எதுவுமே இல்ல, நடக்கிறது நடக்கட்டும். இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்கு. நம்மளால முடியலங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா வேற யார் மூலமாவது
அந்த சந்திரமணிக்கு நாம ஒரு பாதிப்பை உண்டாக்கியே தீரணும். அப்பதான் அந்த துஷ்ட பண்டிதன் மகாராஜாவோட கோவத்துக்கு நிச்சயம் ஆளாவான். அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும். அந்த பண்டிதன் எனக்கு எதிராக பண்ண அத்தனை சதிக்கும் ஒரே நேரத்துல நான் பழி தீர்த்துருவேன். நிச்சயம் பழி தீர்ப்பேன். என்னங்க? எனக்கு சந்திரமணிய பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கலாமே. அது என்ன ஒரு பெரிய விஷயமா? 9 நாளைக்கு அப்புறம் விழாவுல எல்லாரும் பார்க்க தானே போறாங்க. அப்ப நீயும் பார்க்கலாம். என்ன? எல்லாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பார்க்கணும். அது மட்டும் முடியாது. அதுக்கு சாத்தியமே இல்ல. சாரதா, அது ஒரு விலை மதிப்பு இல்லாத அற்புதமான அரிய வகை வைரம். அதை பார்க்கிற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. அது மட்டும் இல்ல, சந்திரமணி பிரம்ம கமலத்தால மூடப்பட்டிருக்கு. அந்த மலர் தானா மலரணும், இல்ல சங்கீதத்தோட சக்தியால யாராவது அதை மலர வச்சா மட்டும்தான் நாம அதை பார்க்க முடியும். அது வரைக்கும் நாம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஒரு விஷயத்தை காத்திருந்து அடையும் போது அந்த பலன் இனிமையா இருக்கும். இந்த 9 நாள் ரொம்ப அற்புதமா இருக்க போகுது. துளு சமஸ்தானத்திற்கு சொந்தமான 1000 வருஷங்களுக்கு ஒருமுறை பூக்கிற அதிசய மலர், அற்புதங்கள் நிறைந்த புஷ்பம், விஜயநகரத்தின் கௌரவம், எல்லா தேவர்களோட முழு ஆசீர்வாதத்தோட இந்த புனிதமான நாள்ல அதிசயம் வாய்ந்த இந்த புஷ்பத்தை அரசவை அலங்கரிக்க கொண்டு வரப்படுகிறது. பகவான் ஸ்ரீ கணேசர் போற்றி. பிரபு, நான் இந்த கிருஷ்ணதேவராயன் இன்னைக்கு இந்த புனிதமான சந்திரமணியை உங்க பாதங்கள்ல சமர்ப்பிக்க போறேன். மகாராஜா, ஆரத்திக்கான நேரம் ஆயிடுச்சு. தாமதப்படுத்தாம ஆரத்தி காட்டுங்க. என்ன விஷயம் பண்டித ராமகிருஷ்ணா? கவலையா இருக்க மாதிரி தெரியுது. இருக்காத மந்திரியாரே, சந்திரமணியோட பாதுகாப்பு விஷயமாச்சு. எல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்கு ராமகிருஷ்ணா. கடந்த 10 நாளா நீங்க இந்த வைரத்தோட பாதுகாப்பை ரொம்ப நேர்மையா பாத்துக்கிட்டீங்கல்ல. இப்ப சந்திரமணி பத்திரமாவும் இருக்கு, அரசபையிலையும் வச்சாச்சு. இப்ப நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்கன்னு தெரியலையே. இனிமேதான் கவலைப்பட வேண்டி இருக்கும் மந்திரியாரே. இது வரைக்கும் சந்திரமணி மக்கள் பார்வைக்கு கொண்டு வரல, பாதுகாப்பான அறையில இருந்தது. அதனால அதை திருடுற வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காம இருந்துச்சு. ஆனா இப்ப நிலைமையே வேற. இந்த சந்திரமணி வைரம் எல்லாருடைய பார்வையிலையும் படுற மாதிரி வெளியில இருக்கு. இப்பதான் இதுக்கு கூடுதல் பாதுகாப்பு ரொம்ப அவசியமா இருக்கு. உங்களோட பயம் நியாயமானதான் பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஆனா இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல பலத்த பாதுகாப்பு இருக்க. அரசபையை சுத்தி திறமையான வீரர்கள் ஆயுதங்களோட நின்னுகிட்டு இருக்காங்க. வெளியே கூட நம்மளோட படை எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாராவது அந்த சந்திரமணிய தொடர்றதுக்கு துணிவாங்களா என்ன? ஆனா இந்த சந்திரமணியை திருட வர்றது ஒரு சாதாரண திருடனா இருக்க முடியாத மந்திரியாரே. அவன் எந்த திட்டத்தோட எந்த வகையில அதை அடைய முயற்சி பண்றான்னு நம்மளால யோகிக்க கூட முடியாம போகலாம். நாம மட்டும் இல்ல, யாராலையும் அதை யோகிக்கவே முடியாது. ஒருவேளை இது உங்க மனசுல ஏற்பட்டிருக்கிற பிரமையா கூட இருக்கலாம் ராமகிருஷ்ணா. இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு உங்களை நீங்களே குழப்பிக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல மந்திரியாரே, நிச்சயமா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. யாரோ ஒருத்தரால சந்திரமணிக்கு ஆபத்து இருக்கு. தனி ஒருவனால அந்த சந்திரமணியை எப்படி திருட முடியும்? ஒருவேளை அவனோட சேர்ந்து இதை திருட யாராவது உதவி பண்ண வாய்ப்பு இருக்கு. என்ன வேணா நடக்கலாம் மந்திரியாரே. இங்க ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படி ஏதோ நடக்க போகுதுங்கிறத என்னால இப்பவே உணர முடியுது. ஆனா அது யாரா இருக்கு ராமகிருஷ்ணா? உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? சரியா சொல்ல முடியல மந்திரியாரே. ஆனா அது யாரா இருந்தாலும் அவன் இங்கதான் இருக்கான். இந்த அரசவையிலேயே தான் இருக்கான்.
நம்மள ஒருத்தனா இந்த கூட்டத்துல கலந்திருக்கான். பகவான் ஸ்ரீ கணேசர் போற்றி! பகவான் ஸ்ரீ கணேசர் போற்றி! மகாராஜா, எல்லா விருந்தாளிகளும் வந்துட்டாங்க. நீங்க இப்ப உத்தரவு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கான நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். ஆரம்பமாகட்டும் மந்திரியாரே. இந்த நிகழ்ச்சி சிறப்பா நடக்கட்டும். உத்தரவு மகாராஜா. நான் மகாமந்திரி திம்மரசு விஜயநகர ராஜ்யத்தோட மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவரோட சார்பா எல்லா விருந்தாளிகளையும் நான் மனசார இங்க வரவேற்கிறேன். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த நிகழ்ச்சிகள் அனைவருக்கும் இஷ்ட தெய்வமான கணேசனோட சன்னதியில நடக்க போகுது. இந்த சுப சந்தர்ப்பத்துல புகழ்வாய்ந்த இந்த அரசவையில கலைஞர்களுக்கு இடையில மகத்தான இசை போட்டி நடக்க போகுது. அதோட நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, இந்த உலகத்திலேயே விலை மதிப்பில்லாத வைரம் சந்திரமணிய இங்க பிரம்ம கமலத்துல நாங்க வச்சிருக்கோம். இது போட்டிக்கான ஒரு பாகமும் கூட, இந்த விழாவுக்கு பெருமை சேர்ப்பதும் கூட. எந்த பாடகியோ பாடகரோ உங்களோட இசை சக்தியால இந்த பிரம்ம கமலத்தை மலர வைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த இசை போட்டியோட வெற்றியாளரா அறிவிக்கப்படுவாங்க. வெற்றியாளரை ராஜ மரியாதையோட கௌரவிச்சதுக்கு அப்புறம் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் சுயமா இந்த அற்புதமான ரத்தினம் சந்திரமணிய கணேசனோட பாதத்துல சமர்ப்பிப்பாரு. சரி, இப்பவே இந்த இசை போட்டியை நாம ஆரம்பிக்கலாம். இதுல முதல் போட்டியாளரா நான் கூப்பிட போறது திரு மதுரதாஸ் அவர்களை. இன்றைய இந்த இசை போட்டி இவரோட இனிமையான குரல்ல ஆரம்பிக்க போகுது. प्रेम प्रीत की गंगा है, साहस की भी संज्ञा है। प्रभु मेरा जीवन आपकी आज्ञा है। प्रभु मेरा जीवन आपकी आज्ञा है। அற்புதம், ரொம்ப நல்லா பாடினீங்க. உங்க திறமை மேல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க பாடினதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிரம்ம கமலம் மலர்லனாலும் உங்க ஸ்வரங்களை கேட்டு என் மனசுல இருக்கிற புஷ்பங்கள் மலர்ந்துடுச்சு. நீங்க இந்த போட்டியில கலந்துகிட்டதுக்கு நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன். நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மகாராஜா, நம்மளோட இரண்டாவது போட்டியாளர் ஸ்வரங்களோட மகா ஞானி திரு யோகேந்தர் ராவ் அவர்கள். இப்ப அடுத்ததா வரப்போறது
நம்மளோட வெளிநாட்டு பாடகி கிளாரா அவர்கள். I have a gown, I have a voice, I came from far away, to see your Bharat, I am a beauty, I am a cutie, I have a hand, I have a leg, I came from far away to see Bharat. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இவங்க அவங்க தானா? நாம சிறப்பு விருந்தினரை அழைச்சவங்க தானா? அதுல சந்தேகமே வேண்டாம் மந்திரியாரே. இவங்க பாடுற பாணி வேணா வித்தியாசமா இருக்கலாம், ஆனா இவங்க நாட்டு சங்கீதம் இந்த முறையில தான் இருக்கும். இவங்க பாட்டு இப்படி இருக்கிறதா வழக்கம். அப்படியா? பிரமாதம் மகாராஜா, ரொம்ப பிரமாதம். எவ்வளவு அருமையா பாடினாங்க. என்ன ஒரு பாட்டு, என்ன அருமையான சுரம் பாடினாங்க. என்ன ஒரு தெளிவு. பிரமாதம் மகாராஜா. சாக்ஷாத் அந்த சரஸ்வதி தேவியே நேர்ல வந்து பாடின மாதிரி இருந்தது. ஸ்வரத்துக்கு மட்டும் இல்ல, இவங்களோட அழகுக்கும் ஈடு இணையே கிடையாது. எங்கேயோ தூரத்துல ஒரு எரிமலை வெடிச்சு அதுல இருந்து தீப்பிழம்பு வந்த மாதிரியே இருந்தது. இந்த போட்டியில இவங்கள மிஞ்சிற வெற்றியாளர் வேற யாரும் இருக்க முடியாது. இவங்களுக்கு போட்டினா அது இவங்களே தான். இந்த போட்டியில இவங்க தான் வெற்றியாளர்னு நீங்க அறிவிச்சிருங்க. இந்த கௌரவமான இசை போட்டியில முதல் முறையா நாம கௌரவிக்க வேண்டியது இவங்கள தான். சரியா சொன்னீங்க, அதுல சந்தேகமே இல்ல. ரொம்ப சிறந்த குரல் வளம். ஆனா மன்னிச்சிருங்க ஆச்சாரியாரே, நிபந்தனைய பூர்த்தி செய்யல. பிரம்ம கமலம் அசையவே இல்லையே. இது அநியாயம். கலைக்கு இங்க மதிப்பே இல்ல. இப்ப ஏதாவது சொன்னீங்களா ஆச்சாரியா? இல்ல, நான் என்ன சொல்ல போறேன், நான் அமைதியா தான் இருக்கேன். மகாராஜாவோட மனசுல என்ன இருக்கோ அதை அவர் சொல்ல போறாரு. நீங்க சொல்லுங்க மகாராஜா, இவங்களோட பாட்டு எப்படி இருந்ததுன்னு நீங்களே சொல்லுங்க. எனக்கா? அற்புதம். இவங்கள பாராட்டுறதுக்கு என்கிட்ட வார்த்தைகளே இல்லைன்னா பாருங்க. சிறந்த பாடகி. உண்மையை சொல்ல போனா இவங்க பாடின பாட்டுல எனக்கு ஒரு வரி கூட புரியவே இல்லை. இருந்தாலும் கேட்க ரொம்ப இனிமையா இருந்துச்சு. இவங்க பாட்டால எல்லாரையும் மயக்கிட்டாங்க. கைய கொடுங்க. பரவாயில்ல. இப்போ அடுத்ததா இங்க பாட வரப்போறவரு சோம்நாத் அவர்கள். அவரை பத்தி நான் என்னன்னு சொல்றது? அவரை பாராட்டுறதுக்கு வார்த்தைகளை ஜல்லட போட்டு தேடணும். அவ்வளவு உன்னதமான பாடகர். நீங்க ஒண்ணு என்ன புகழ வேண்டாம் மந்திரியாரே. எவ்வளவு புகழ்ந்தாலும் என்னுடைய திறமைக்கு ஈடாகாது. இல்ல இல்ல, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க கலைஞரே. ஐயோ பெரியவரே, என்ன காரியம் பண்றீங்க? இந்த மாதிரி கோவப்படுறதுல கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சிருங்க. உங்க முழு கவனத்தையும் இந்த போட்டியில செலுத்துற வழிய பாருங்க. இப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்குமா? ஏன்னா இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய பணக்காரங்க. நீங்க சொல்றது சரிதான் ஆலோசகரே. நான் பாடதான் போறேன், நிச்சயமா பாடதான் போறேன். என் பாட்டை கேட்டு இந்த மொத்த உலகமும் அசந்து போகணும். இன்னைக்கு நான் வறுமையில வாழ்ற மக்களோட குரலா மாற போறேன். எனக்கு இது போதும் பெரியவரே. உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். போய் அசத்துங்க. ரொம்ப நன்றி. मैं हुनर धन, मैं हुनर धन, मैं हुनर धन। गीत
गीत है मेरा निर्धन, संगीत है मेरा निर्धन, आवाज है मेरी निर्धन, साज है मेरी निर्धन, आना मेरा निर्धन, जाना मेरा निर्धन, धन 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 धन, मैं हूँ निर्धन, मैं हूँ निर्धन, मैं हूँ निर्धन, काया मेरी निर्धन, पर काया मेरी निर्धन, शाम है मेरी निर्धन, सुबह है मेरी निर्धन, मेरा आना निर्धन, मेरा जाना निर्धन, मेरा तन है निर्धन, मेरा मन भी निर्धन, मेरा धन भी निर्धन, धन 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 धन, मैं हूँ निर्धन, मैं हूँ निर्धन, मैं हूँ निर्धन। இது எல்லாமே ஒரு சுழற்சி, பணக்காரங்களோட சூழ்ச்சி தான் இது. நிச்சயமா ஒரு நாள் நான் ஜெயிக்க தான் போறேன். எல்லா பணக்காரங்களுக்கும் பாடம் கத்துக் கொடுக்க போறேன். ஜெயிப்பேன், நிச்சயமா ஜெயிப்பேன். இப்ப இந்த நிகழ்ச்சியோட கடைசி போட்டியாளர் இசை அரசி, ஸ்வரங்களோட புதையல் ரூபாதேவி. மகாராஜா, நான் என்னோட பாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மகா சக்கரவர்த்தியான உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். தயக்கம் இல்லாம கேளுங்க ரூபாதேவி. என்னது? என்னோட ஆசை என்னன்னா, என்னோட இசை திறமையை உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி இங்க இருக்க மொத்த வெளிச்சத்தையும் கொஞ்ச நேரம் அணைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். என்ன மன்னிக்கணும் ரூபாதேவி, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த சரஸ்வதி தேவிய மனசுல வேண்டிக்கிட்டு என்னோட ஒட்டு மொத்த தியானத்தையும் அவங்களோட பாதங்கள் கிட்ட அர்ப்பணிச்சா, என்னோட ஆசை என்னன்னா, என்னோட ஸ்வரங்களால இந்த ஸ்வர கமலம் மலரும்னு தோணுது. அப்படி நடந்துச்சுன்னா அந்த சமயத்துல மட்டும் சந்திரமணியோட பிரகாசம் இந்த இடத்தையே ஜொலிக்க வைக்கும். ஆனா மகாராஜா, இந்த அற்புதமான யோசனை ரூபாதேவி. உங்களோட இந்த வேண்டுகோளை நான் பரிபூரணமா ஏத்துக்கிறேன். நன்றி மந்திரியாரே. மகாராஜா, ரூபாதேவி ஆசைப்பட்ட மாதிரியே ஏற்பாடுகளை செய்யுங்க. உத்தரவு மகாராஜா.